அத்தியாயம் 1. தடுக்கி தடுக்கி வந்தன அலைகள். ஜால்ரா போட்டன படகுகள். வானத்தின் மையத்தில் கோபச்சூரியன் வெப்பமான வெளிச்சம் பெய்து கொண்டிருக்க, தொலைதூர மரங்கள் கப்சிப் என்று தங்கள் இலைகளை அதட்டி வைத்திருந்தன. லைட் ஹவுஸ் அருகில் சாந்தோம் மணல்வெளியில் அந்த மத்தியானத்தில் கூட்டம் அதிகமில்லை. ஒரே ஒரு டூரிஸ்ட் பஸ்ஸின் ஜனங்கள் ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்தார்கள். வேன் மேலே ஸ்டாண்டு நிறுத்தி அதன் மேலே ஸ்டில் கேமரா, வியர்வையில் நனைந்த பனியனுடன் போட்டோகிராஃபர் நெற்றியில் கர்ச்சீப் கட்டி படு டென்ஷனாய் இருந்தான். கீழே வாடகை குதிரைகள் 2, ஒன்று வெள்ளை, மற்றது பிரவுன். ஒன்றில் அந்த மாடல் இளைஞன் அமர்ந்திருந்தான். விரல்களால் பின்னந்தலையை களைத்து விட்டு கொண்டான். உதடுகளை ஈரம் செய்து கொண்டான். தலையில் ஸ்பெஷல் தோசை அளவுக்கு ஓலையில் பின்னின தொப்பி வைத்திருந்தான். பின்னணி மணல்வெளியில் 30 வர்ண குடைகள் நடப்பட்டிருந்தன. மற்றொன்றில் அந்த மாடல் பெண் ஜீன்ஸ் அணிந்து மேலே டைட்டாய் தனது தங்கையின் டிஷர்ட் அணிந்திருந்தாள். மேல் வரிசை பற்களில் ஒன்று சிங்கப்பல். அவள் முகத்திற்கு அது அழகை பிளஸ் செய்தது. கூந்தல் மானாவாரியாக காற்றில் அலைந்து கொண்டிருந்தது. முகத்தின் குறுக்கே வந்து விழும் கற்றைகளை நளினமாக எடுத்துவிட்டு கொண்டிருந்தாள். விளம்பர ஏஜென்சியின் இளைஞன் சோகதாடி வைத்துக்கொண்டு பற்ற வைக்காத சிகரெட் ஒன்றை விரல்களில் வைத்துக்கொண்டு எல்லோருக்கும் குறிப்புகள் சொல்லிக் கொண்டிருந்தான். அவனுக்கு தேவை ஒரு ஷாம்பு தயாரிப்பாளரின் பேப்பர் விளம்பரத்துக்கான ஒரே ஒரு கலர் ஸ்டில். அதற்கான ஏற்பாடுகளோ சினிமா ஷூட்டிங் போன்ற பிரமையை ஏற்படுத்தி கொண்டிருந்தன. ஜீவா, ரெடியா என்றான் தலையை உயர்த்தி புகைப்படக்காரனை பார்த்து. அவன் லென்ஸ் வழியாக இப்படி பார்த்து அப்படி பார்த்து, வெள்ளக்குதிரை ஒரு 2 இன்ச்சு பின்னாடி போனா தேவல என்றான். குதிரைக்கு சொந்தக்காரன் பீடி சுவாரஸ்யத்தை புறக்கணித்து தன் செல்ல பிராணியிடம் அதன் பாஷையில் பேசி வயிற்றில் தட்டி பின்னால் நகர்த்தினான். ஓகேயா ஜீவா? ஓகே. சிகரெட் பற்ற வைக்க நேரமில்லாதவன் குதிரை பெண்ணிடம் வந்து, மால், ஒரு கைய அவர் கையோட கோத்துக்கிற, இன்னொரு கையால ஃப்ளையிங் கீஸ் கொடுக்கிற மாதிரி போஸ் தர்ற, முகத்திலையும் கண்ணையும் உற்சாகம் வழியணும். சொன்னபடி அவள் செய்து ஒரு ஒத்திகை பார்த்து கொண்டு பிறகு போட்டோகிராஃபர் ஆக்ஷன் என்றதும் மறுபடி செய்ய கிளிக் என்று பதிவானார்கள். அதே காட்சி அமைப்பை 6 முறை பதித்து கொண்டு பிறகு ஒரு திருப்திக்கு வந்தான் அவன். போதும் என்றதும் அவர்கள் புறப்பட ஆயத்தமானார்கள். குடைகளை மடக்கி சேகரித்தார்கள். கேமராவை ஸ்டாண்டை வேனில் இருந்து இறக்கினார்கள். மாலதி குதிரையில் இருந்து குதித்தாள். நான் போகலாமா சார் என்றால் கூந்தலை சுருட்டி கொண்டையாக்கி கொண்டபடி. நாளைக்கு எதுவும் ஒர்க் இல்லை, நாளன்னைக்கு ஏஜென்சிக்கு வந்துடுறியா? சரி என்றாள். ட்ரெஸ் மாத்திக்க இடம் இல்லை, நேரமும் இல்லை, நாளன்னைக்கு வரப்போ யூனிட் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடுறேன் சார். புறப்பட்டாள். தன் கைப்பையை சுழற்றி கொண்டு சற்று தள்ளி மோட்டார் பைக்கில் அமர்ந்து கொண்டு சூயிங்கம் மென்று கொண்டிருந்தவனை சமீபித்தாள். என் ஒர்க்கு முடிஞ்சது சிவா, இனிமே இன்னைக்கு பூரா நான் ஃப்ரீ தான், எங்க வேணாலும் போகலாம். கமான். பசிக்குதா சொல்லு. யானை பசி. அப்போ முதல்ல ரெஸ்டாரண்ட் என்றான். பைக்கின் பின்னால் அமர்ந்து கொண்டாள். சிவா புகை பரப்பி புறப்பட்டான். ஒரு போட்டோவுக்கு ரொம்ப தான் ஆர்ப்பாட்டம் மாலதி. இந்தியா முழுக்க எல்லா பத்திரிகைகள்லையும் வர்ற விளம்பரமாச்சே, கொஞ்சம் கேர் எடுத்து செய்யறாங்க. செய்யட்டும், அதுக்காக என் டார்லிங்க வெயில்ல வறுத்தெடுக்கணுமா? தொழில் சார், தொழில். என்ன தொழிலோ, ஒருத்தன் பார்வையும் சரியில்லை. இனிப்பு ஈக்களை கவரத்தான் செய்யும். கொஞ்சம் அழகா இருந்துட்டா எங்களுக்கு இது ஒரு எக்ஸ்ட்ரா தொந்தரவு சிவா. பழகி போச்சு. அன்னைக்கு பஸ் ஸ்டாப்ல பார்த்த 4வது நிமிஷமே கிருகிருன்னு ஒரு லவ் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு நகம் கடிக்கிறான் ஒருத்தன். மீசை வர்றதுக்கு இன்னும் வருஷங்கள் இருக்கு. எனக்கு கோபம் வரல, சிரிப்பு தான் வந்துச்சு. உனக்கு எல்லாத்துக்கும் சிரிப்பு தான். என்ன செஞ்ச அவன? எங்கே படிக்கிற தம்பின்னே சாரிக்கான்னு போயிட்டான். நல்ல வேலை, நான் என் காதலை தெரிவிச்சப்போ தம்பின்னு சொல்லாம இருந்தியே. நீங்க லெட்டர் எழுதலையே, பார்த்த மறு நிமிஷம் பின்னாத்தலையே. 1 வருஷம் நண்பர்களா பழகிட்டு அப்புறம்தானே மனசை திறந்தீங்க. அது கூட டீசெண்டா கன்வின்சிங்கா சொன்னீங்க. நினைவிருக்கா எப்படி சொன்னீங்கன்னு? மறந்து போச்சு. எனக்கு பதிஞ்சு போச்சு. அந்த ஹோட்டலின் முன் பைக்கை நிறுத்தி இறங்கி உள்ளே சென்றார்கள். இதுவரை அந்த மோட்டார் பைக்கை தாய் யானையின் வாளை பிடித்து தொடரும் குட்டி யானையாய் தொடர்ந்து வந்த அந்த ஸ்கூட்டர்காரனும் நிறுத்தினான். அவன் வெயில் காலத்திற்கு பொருத்தமில்லாமல் லெதர் பேண்ட்டும் மேலே லெதர் ஜெர்கினும் அணிந்திருந்தான். மீசை செம்பட்டை தட்டி இருந்தது. வட்ட வடிவ குளிர் கண்ணாடி அணிந்திருந்தான். அவனும் உள்ளே நுழைந்தான். சிவா, மாலதி ஒரு காலி மேஜை தேர்ந்தெடுத்து அமர்ந்து பாம்பே மீல்ஸ் ஆர்டர் செய்துவிட்டு எதிரெதிரே அமர்ந்து கொள்ள அவர்களை தெளிவாக பார்க்கும் தூரத்தில் அவன் அமர்ந்து கொண்டான். குளிர் அறை, குறைவான வெளிச்சம். நான் எப்படி சொன்னேன் மாலதி என்ற சிவா அரைக்கை சட்டை அணிந்திருந்தான். அதன் பாக்கெட் பகுதியில் ஒரு முதலை பிரிண்ட் ஆகியிருந்தது. ஒயிட் கிளாஸ் அணிந்திருந்தான். ட்ரிம் செய்த சிக்கனமான மீசை. கண்களுக்கு கீழே
லேசாக கருவளையங்கள். சிவா ஒரு தனியார் சோப்பு கம்பெனியில் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ். அவர்களின் கம்பெனி விளம்பரத்தில் மாடலாக போஸ் கொடுத்திருந்தாள் மாலதி. அவளை விசாரித்து தேடி வந்து அறிமுகப்படுத்தி கொண்டு பாராட்டி விட்டு போனான். அதன் பிறகு வேறு ஒரு கம்பெனியின் விளம்பரத்திற்கு மாடலாக மாலதியை சிபாரிசு செய்து வாய்ப்பு வாங்கி தந்தான். அதன் தொடர்பாக 4-5 முறை சந்தித்தார்கள். சந்தித்த போது நிறைய பேசினார்கள், சிரித்தார்கள், ஒருவரை ஒருவர் விசாரித்து கொண்டார்கள். அப்புறம் ஒரு நாள், மாடி வீட்டில் மாலதி இருக்காங்களா, கொஞ்சம் பேச சொல்லுங்க ப்ளீஸ். ஹலோ, நான் மாலதி பேசுறேன். யாரு? நான் சிவா பேசுறேன். ஹலோ சார், சௌக்கியமா? நல்லா இருக்கேன். நீங்க? நைஸ் கோயிங். என்ன விஷயம் சொல்லுங்க. ஏதாச்சும் விஷயம் இருந்தாதான் உங்களுக்கு ஃபோன் செய்யணுமா? அப்படி இல்லையே, ஒரு விஷயமும் இல்லை, சும்மா தான் ஃபோன் செஞ்சேன். உங்களோட பேசலாம் போல இருந்துச்சு. தப்பில்லையே. நோ நோ, கொஞ்சம் பர்சனலாக பேசணுமே. ஃபோன்லையே வா. ஃபோனில் வேணாம்னு தான் நினைக்கிறேன். நேரில் பேசலாமா? என் வீட்டுக்கு வரீங்களா? தனியாக பேசணும். தனியாக தான் இருக்கேன். உதவிக்கு வச்சிருக்கிற என் சொந்தக்கார பொண்ணு அவங்க ஊர் திருவிழாவுக்கு போயிருக்கா. வர 2 நாள் ஆகும். சமையல் கட்டில ரகலை பண்ணிட்டு இருக்கேன். வாங்க, என்னோட சோதனை தயாரிப்புகளை டேஸ்ட் பார்த்து சொல்லுங்க. வந்தான். பேசினார்கள், சிரித்தார்கள். தயங்கி தயங்கி சொன்னான். மாலதி, பட்டுன்னு ஒரு வரியில சொல்லிடட்டுமா? ஐ திங்க் ஐ எம் இன் லவ் ஆன் யூ. நட்பு தாண்டி என் மனசு உங்க மேல அலையுது. அதுக்கு யோசிச்சு பார்த்ததுல வேற அர்த்தம் கிடைக்கல. இதே குழப்பம் உங்களுக்கும் உண்டான்னு தெரியல. ஆனா என் மனசை நான் காலி பண்ணிட்டேன். மாலதி கொஞ்ச நேரம் இடுப்பில் கைகளை வைத்துக்கொண்டு அவனை உற்று பார்த்து விட்டு, இதுக்கு நான் ஒரே வார்த்தையால பதில் சொல்லிடட்டுமா என்று கேட்டு சில வினாடிகள் அமைதியாய் இருந்து அவனை தவிக்க வைத்து பிறகு சொன்னாள். டிட்டோ. நினைவுகளில் இருந்து மீல்ஸ் வருகையால் கலைக்கப்பட்ட மாலதி, ஒரு தடவை நினைச்சு பார்த்தேன் என்று சிரித்தாள். நானும் தான். 2 பேரும் காதலை வெளிப்படுத்திக்கிட்ட அந்த தினத்தை கொண்டாடணும்னு தீர்மானிச்சு 2 பேருமா சேர்ந்து அல்வா தயாரிக்க இறங்கி கடைசியில கண்ணங்கரேன்னு கோந்து தயாரிச்சமே, அதையும் நினைச்சு பார்த்தேன் என்றான் சிவா. சரி, இப்போ சாப்பிட்டுட்டு எங்க போறோம்? கூட்டம் இல்லாத ஒரு தியேட்டர். நான் வரலப்பா. ஏன், இதான் முதல் தடவையா என்ன? இல்ல, அதனாலதான் வரலன்னு சொல்றேன். ரொம்ப அநியாயமா நடந்துக்கிறீங்கப்பா. இது ஒரு சினுங்கல் வழக்கமா சினுங்கிடுவியே. சில்மிஷம் செய்யறப்போ எனக்கு மட்டும்தான் கிளுகிழுப்பா. வாதம் பண்ண தயாரா இல்ல. தியேட்டர் வேணாம். சரி வேணாம், வேற எங்க? நீயே சொல்லு. சாப்பிட்டதும் நேரா என் வீட்டுல என்ன டிராப் பண்ணிடுறீங்க. 1 மணி நேரத்துக்கு குட்டி தூக்கம். 2 பேரும் சேர்ந்தா? சீ, நான் மட்டும். நீங்க போயிட்டு சரியா 5 மணிக்கு வரீங்க. சரி, மாங்காடு போறோம். என்ன திடீர்னு பக்தி? அங்க ஒரு முக்கியமான பிரார்த்தனை. காமாட்சியம்மா, எங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னா? அதில்ல, வேற. கோயில்ல வச்சு உங்ககிட்ட ஒரு சஸ்பென்ஸான விஷயம் சொல்ல போறேன். என்ன அது? சஸ்பென்ஸ்னு சொல்றேன், இப்பவே கேட்டா எப்படி? ஓகே, கேட்கல. பொறுமையா வெயிட் பண்றேன். அப்புறம் நாளைக்கு நீ ஃப்ரீயா? ஃப்ரீ தான். ஏன்? என் வருங்கால பொண்டாட்டிக்கு அடுத்த வாரம் பர்த்டே வருது. அதுக்கு ஒரு சின்ன நகை வாங்கணும். என்னோட கூட வந்து செலக்ட் பண்ணி தரியா? ஏன் சிவா நகையெல்லாம்? சிம்பிளா ஏதாச்சும் கொடுங்க போதும். சிம்பிள் தான். வைர அட்டிகையா வாங்க போறேன். ஒரு மோதிரம். ஓகே, உன் டேஸ்டுக்கு வாங்கிடலாம் மாலதி. சரி என்றாள். கைப்பையை நாற்காலி மேல் வைத்துவிட்டு கை கழுவ எழுந்தாள். சிவாவும் எழுந்தான். அந்த லெதர் ஜீன்ஸ் இளைஞனும் எழுந்தான். சிவாவும் மாலதியும் கை கழுவும் தனி அறைக்குள் நுழைந்ததும் அவன் அவசரமாக ஒரு காரியம் செய்தான். தன்னை யாராவது கவனிக்கிறார்களா என்று பார்த்தான். அதிக கூட்டம் இல்லை. கொஞ்ச நபர்களும் அரை இருட்டில் மும்முரமாக பேசிக்கொண்டே சாப்பிட்டு கொண்டிருக்க அவன் சட்டென்று மாலதியின் கைப்பை எடுத்து திறந்து அதனுள்ளே எதையோ போட்டுவிட்டு முன்போல மூடி இருந்தபடி வைத்துவிட்டு கை கழுவ சென்றான். சிவாவும் மாலதியும் கர்ச்சீஃபில் உதடுகளை துடைத்து கொண்டு வந்து அமர்ந்து தட்டில் வைக்கப்பட்ட பீடாக்களை எடுத்துக்கொண்டார்கள். லெதர் ஜீன்ஸ் டிப்ஸ் வைத்துவிட்டு ரெஸ்டாரண்டை விட்டு வெளியேறி தன் ஸ்கூட்டரை கிளப்பி புறப்பட்டு ஒரு பொது தொலைபேசியில் நாணயம் போட்டு ஹலோ, நான் தான், சக்சஸ் என்று வைத்தான். அத்தியாயம் 2. மாலதியை அவள் வீடு உள்ள தெருவின் முனையில் இறக்கி விட்டுவிட்டு கரெக்டா 5 மணிக்கு வந்துடுறேன். என்ன கலர் புடவை கட்டிக்க போற என்றான் சிவா. எல்லா கலரும் வச்சிருக்கேன், நீங்க சொல்றத கட்டிக்கிறேன். டார்க் ப்ளூ கட்டிக்க. அதே கலர்ல நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன். அதே கலர்ல ஷூவுமா? நல்லா இருக்காது சிவா. திமிரா? வரேன். கதவை சாத்திக்கிட்டு தூங்கு. எவனாவது வந்து கற்பழிச்சிட போறான். ஆனாலும் கவலைப்படாத, நான் வாழ்வு தரேன். நல்லா இருக்கு பேச்சு, பார்த்து ஓட்டுங்க. தன் தெருவில் நடந்தாள் மாலதி. ஒரு தனி வீட்டின் மாடி போர்ஷனுக்கு படிகள் ஏறி வந்து கைப்பை திறந்து உள்ளே பார்க்காமல் கையை மட்டும் செலுத்தி சாவி எடுத்த போது தட்டுப்பட்ட சிறிய பார்சலை கையில் எடுத்து பார்த்தாள். மிகச்சிறிய அட்டைப்பெட்டி. 2 இன்ச் அகலம், 4 இன்ச் நீளம், 2 இன்ச் உயரம். அதன் மேல் பூக்காகிதம் சுற்றப்பட்டு ஒல்லியான ஜிகினா சுற்றி முடிச்சிடப்பட்டிருந்தது. குழம்பினாள்.
பரிசு பார்சல் யாருக்கு? எனக்கா? யார் தருவது? எப்படி என் கைப்பைக்குள் வந்தது? அவள் கேள்விகள் உடன் விலகின. இது சிவாவின் வேலைதான். இப்படித்தான் திடீர் திடீரென்று சஸ்பென்ஸாக ஏதாவது செய்வார். ஒரு நாள் கடிதம் வரும். பிரித்தால் உள்ளே இருந்து 2 சினிமா டிக்கெட்டுகள் மட்டும் வரும். அதில் குறிப்பிட்ட தேதியில் நேரத்தில் இவள் தயாராய் இருக்க வேண்டும் என்று பொருள். கீழ் வீட்டில் உள்ள டெலிஃபோனின் மணி 4 ரிங் அடித்து நின்று மறுபடி 4 ரிங் அடித்து நின்றுவிட்டால் அன்றைக்கு மாலை சந்திப்பு உண்டு என்று அர்த்தம். அதே போல இந்த பார்சலை எனக்கே தெரியாமல் என் கைப்பைக்குள் வைத்திருக்க வேண்டும் அவர். உள்ளே என்ன இருக்கும்? மாலதி கதவை திறந்து கொண்டு உள்ளே விழுந்து கிடந்த 2 கடிதங்களை எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தாள். பார்சலை மேஜை மேல் வைத்துவிட்டு முதலில் கடிதங்களை பார்த்தாள். ஒன்று தாம்பரத்தில் இருக்கும் தொழில்முறை தோழி எழுதியிருந்தாள். மாம்பலம் அல்லது அடையாறு பகுதியில் அவளுக்கு ஒரு வாடகை வீடு பார்த்து கொடுக்க சொல்லி 4 வரிக்கு ஒரு முறை கோரியிருந்தாள். மற்றொன்று அனுப்புபவர் விலாசம் இல்லாமல் இருந்தது. கவரில் இவள் முகவரி தமிழில் டைப் செய்யப்பட்டிருந்தது தெளிவாக. ஓரத்தை கிழித்து உள்ளே இருந்த சின்ன துண்டு காகிதத்தை வெளியில் எடுத்தாள். அதில் ஐயோ பாவம் என்று ஒரே ஒரு வரி மட்டும் தமிழில் டைப் செய்யப்பட்டிருந்தது. என்ன இது? ஐயோ பாவமா? யார்? நானா? ஏன்? இதென்ன விளையாட்டு? ஏப்ரல் மாதம் கூட முடிந்து விட்டதே. மெனக்கெட்டு டைப் செய்து சிரத்தையாக அனுப்பி வைத்திருக்கிறார்களே. யார்? மாலதி அந்த சீட்டிற்கு அதிக முக்கியத்துவம் தரவில்லை. எவனோ வேலையற்றவனின் வெட்டி வேலை. ஆட்டுக்கு ஷேவிங் செய்வதைப் போல என் முகவரி கிடைத்திருக்கும். எதையாவது விளையாட்டாக எழுத நினைத்திருப்பான். இப்படிதான் சில மாதங்கள் முன்பு ஒரு கவரில் ஒரு வாடிப்போன ரோஜாப்பூ மட்டும் வந்தது. மறுநாள் தபாலில் என் அன்பு காணிக்கை வந்ததா என்று எவனோ வழிந்திருந்தான். தான் அவளை முடிவில்லாமல் காதலிப்பதாகவும் கடிதம் கண்ட நிமிடத்தில் இருந்து இவளும் பதிலுக்கு அவனை காதலிக்க வேண்டுமென்றும் அதற்கு அடையாளமாக இரவு 7 மணிக்கு கடற்கரை லைட் ஹவுஸுக்கு வர வேண்டுமென்றும் வர தவறினால் 8 மணிக்கு அதே லைட் ஹவுஸ் அருகில் தன்னையே சுட்டுக்கொள்வேன் என்றும் வந்திருந்தது. சிவாவிடம் காட்டி சிரித்தாள். அடுத்த நாள் பேப்பரில் அப்படி எதுவும் தற்கொலை செய்தியை காணோம். அதே போல நாளைக்கு ஒரு கடிதம் வரும். அதில் என் நேற்றைய ஒருவரி கடிதம் பார்த்து மிகவும் பயந்து விட்டாயா கண்ணே என்று எவனாவது பினாத்துவான். மாலதி அந்த பரிசு பார்சலை பிரிக்கப் போனாள். நிதானித்தாள். தனக்குத்தானே ஒரு சின்ன பந்தயம் வைத்து கொண்டாள். உள்ளே என்ன இருக்கிறது? 3 பொருட்களை நான் யூகம் செய்யலாம். யூகம் செய்த பிறகு பிரிக்கலாம். அந்த 3இல் 1 உள்ளே இருந்தால் இன்றைக்கு சிவாவுக்கு அவரே எதிர்பார்க்காத தருணத்தில் ஒரு முத்தம் கொடுக்கலாம். என் யூகம் தவறாயிருந்தால் முத்தம் கிடையாது. மாலதி முதலில் அந்த பார்சலின் எடையை அனுமானித்தாள். 100 இல்லை 120 கிராம் இருக்கலாம். ஆட்டி பார்த்தாள். எந்த அசைவும் இல்லை. முகர்ந்து பார்த்தாள். பூகாகிதத்தின் வாசனை தவிர வேறில்லை. பார்சலை மேஜை மேல் வைத்துவிட்டு என்னவாக இருக்கும் என்று யோசித்து கொண்டே அருகில் இருந்த படுக்கையறை சென்று தனது பனியனை தலை வழியாக கலற்றினாள். பேண்டை கலற்றினாள். ஸ்டாண்டில் கிடந்த காட்டன் நைட்டியை எடுத்து அணிந்து கொண்டாள். மறுபடி முன்ஹாலுக்கு வந்து பார்சலை எடுத்து மடியில் வைத்துக்கொண்டு யோசித்தாள். 1 இது ஒரு சின்ன அலங்கார பொம்மை. 2 இது ஒரு ரிஸ்ட் வாட்ச். 3 இது ஒரு வெள்ளியில் செய்த ஏதோ பொருள். முதலில் ஜிகினா ரிப்பனை பிரித்தாள். அடுத்து காகிதம் பிரித்தாள். அடுத்து அட்டைப்பெட்டியின் மூடியை திறந்தாள். உள்ளே துண்டு துண்டான வேஸ்ட் காகிதங்களுக்கு மத்தியில் அழகான லிப்ஸ்டிக் இருந்தது. ச்ச, என் யூகம் தோற்று போய்விட்டதே. லிப்ஸ்டிக்கை கையில் எடுத்து அதன் அழகான வடிவமைப்பை சில வினாடிகள் ரசித்துவிட்டு என்ன ஷேட் என்று அடிப்பக்கம் பார்த்துவிட்டு மூடியை திறந்தாள். லிப்ஸ்டிக்கின் கலர் தண்டு உள்ளே இருந்தது. கீழ்ப்பகுதியை லேசாக திருக அது சுழன்று மேலே வரும். பேனா வாங்கினால் எழுதி பார்ப்போம், இது இயல்பு. புத்தகம் எடுத்தால் புரட்டி பார்ப்போம், இது இயல்பு. புடவை பார்த்தால் பிரித்து பார்ப்போம், இது இயல்பு. அதே போல இயல்பாகத்தான் மாலதி லிப்ஸ்டிக்கின் கீழ்ப்பகுதியை திருகினாள். அடுத்த வினாடி அது பயங்கரமாக வெடித்தது. அத்தியாயம் 3. மறுநாள் முன்னணி செய்தித்தாளின் முதல் பக்கத்தில் செய்தி வந்தது. பார்சலில் வெடிகுண்டு, அழகி பலி. அத்தியாயம் 4. கிரைம் பிரான்ச் ஸ்பெஷல் ஆபீசர் நியூட்டன் கமிஷனர் அலுவலக கட்டிடத்தின் சிமெண்ட் வராந்தாவில் ஷூ மண்ணை அரைக்கும் நரநர ஓசையுடன் நடந்து டெபுட்டி கமிஷனரின் அறையின் கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்தார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங், உட்காருங்க. நியூட்டன் நாற்காலியில் அமர்ந்து தான் கொண்டு வந்த ஃபைலை எடுத்து அவர் பக்கம் நீட்டினார். டை அடித்த தலையுடன் இருந்த டெபுட்டி கமிஷனர் சிகரெட்டை ஆஸ்ட்ரேயின் பள்ளத்தில் ஓய்வெடுக்க வைத்துவிட்டு கழற்றி வைத்திருந்த கண்ணாடியை எடுத்து அணிந்து கொண்டார். சம்பவம் நடந்து 2 நாளாச்சு. இன்னும் குற்றவாளி பத்தி ஒரு குழு கிடைக்கலங்கிறத ஆச்சரியப்படுறதா வெக்கப்படுறதா? 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பென்சிலை தூக்கிக்கிட்டு ரிப்போர்ட்டர்ஸ் வந்துடுறாங்க. இது ஈழ விடுதலை போராளிகள் வேலைன்னு பேசிக்கிறாங்களேன்னு யூகமா கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க.
என்ன நினைக்கிறீங்க நீங்க? சார், இந்த 2 நாள்ல மாலதி சம்பந்தப்பட்ட 37 பேரை தரோவா விசாரிச்சுட்டேன். பகை கிடையாது. பர்சனலா யார்கிட்டையும் தகராறு கிடையாது. கொலை செய்யப்பட வேண்டிய அளவுக்கு பகைமை இருக்கிறதா தெரியல. சாதாரண பெண், மாடல் கேர்ள், நல்ல கேரக்டர், விரும்பி ஏத்துக்கிட்ட தொழில் இது. சிவான்னு ஒரு பையனை நேசிச்சிருக்கா. கல்யாணம் பண்ணிக்க இருந்தா. சிக்கல் இல்லாத ரொட்டீன் லைஃப். அந்த கல்யாணம் யாருக்காவது பிடிக்காம? நோ சான்ஸ் அட் ஆல். மாலதிக்கு அப்பா அம்மா இல்ல. வளர்ந்தது பல சொந்தக்காரங்க வீட்டுல. ஒரு தூரத்து சொந்தக்கார பொண்ணை துணைக்கி வச்சுக்கிட்டு வாழ்ந்திருக்கா. பிரமாதமா சொத்து இல்ல. அந்த சொந்தக்கார பெண்ணை ரொம்ப டீட்டெயிலா விசாரிச்சுட்டேன். எனக்கு மோட்டிவ் எதுவுமே பிடிபடல. ஐயோ பாவம்னு லெட்டர் அனுப்பியிருக்கானே சார். கவர்ல அட்ரஸ் கரெக்டா இருக்கே. பார்சல் எப்படி வந்துச்சான்? தெரிஞ்சுக்க முடியல. போர்ஷன் வாசல்ல ஜன்னலுக்கு மேல வெண்டிலேட்டர் இருக்கு. அது வழியா அவன் தூக்கி போட்டுட்டு போயிருக்கணும். இவ கதவை திறந்து உள்ள வந்ததும் என்னடா இது பார்சல் கிடக்குதுன்னு எடுத்து பிரிச்சு பார்த்துருக்கணும். தூக்கி போடுறப்போ வெடிச்சிடாதா? இல்ல சார், வெடிகுண்டு நிபுணர் ரிப்போர்ட் வந்துருச்சு. இது ஸ்பெஷலா செய்யப்பட்ட வெடிகுண்டு. அதை வெடிக்க செய்யறதுக்கு ஒரு சின்ன எலக்ட்ரானிக் மைக்ரோ டிவைஸ் இணைக்கப்பட்டிருக்கு. லிப்ஸ்டிக்கோட அடிப்பாகத்தை திருகினதும் அந்த டிவைஸ் ஆன் ஆகிற மாதிரி செட் செய்யப்பட்டிருக்கு. அந்த லெட்டரையும் பார்சல் காகிதங்களையும் லேபரேட்டரிக்கு அனுப்பி ரிப்போர்ட் வாங்கியிருக்கேன். அதிகமா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எதுவும் இல்ல. கொஞ்சம் பிளான்டா நடத்தப்பட்டிருக்கு. மாலதி ரூமை தரவா பார்த்துட்டீங்களா? 2 தடவை போய் பார்த்துட்டேன். இந்த வெடிகுண்டு விபத்தோட இணைச்சு சிந்திக்கிற மாதிரி எதுவும் கிடைக்கல. அட்ரஸ் புக்கு கிடைச்சது. அதுல இருந்த 17 விலாசங்கள்லையும் விசாரிச்சுட்டேன். ஒரு முனை இன்னும் கிடைக்கல. மிஸ்டர் நியூட்டன், நீங்க என்னதான் நினைக்கிறீங்க? நடந்தது திட்டமிட்ட கொலை. வினோதமான முறையில செய்யப்பட்ட கொலை. ஆனா கொலைக்கான பகையோ மோட்டிவோ தென்படல. மாலதி மேல பர்சனலா பழிவாங்க யாரும் இறங்கல. இது வேற ஏதோ பைத்தியக்காரத்தனம். ஏன் அப்படி சொல்றீங்க? உங்களை நான் ஒரு ஆத்திரத்துல கொலை செஞ்சா ஐயோ பாவம்னு கிறுக்குத்தனமா ஒரு நோட் தபால்ல அனுப்பிட்டு வந்தா செயல்படுத்துவேன். இது தனிநபர் காரியமா இல்ல மக்கள் பேசிக்கிற மாதிரி ஏதோ ஒரு தீவிரவாத இயக்கத்தோட வேலையான்னு முதல்ல நாம தீர்மானிச்சாகணும். மேஜையின் இன்டர்காம் ஒலித்தது. ஹலோ என்றார் டெபுட்டி கமிஷனர். கொஞ்சம் என் ரூமுக்கு வரீங்களா? லிப்ஸ்டிக் வெடிகுண்டு விஷயமா ஒரு லெட்டர் வந்திருக்கு. கமிஷனரின் குரல். இதோ வரேன் சார். இன்வெஸ்டிகேட்டிவ் ஆபீசர் இன்ஸ்பெக்டர் நியூட்டன் இங்கேதான் இருக்கார் சார். அவரையும் அழைச்சிக்கிட்டு வாங்க. டெபுட்டி கமிஷனர் வைத்து விட்டு எழுந்தார். வாங்க, இந்த கேஸ் சம்பந்தமா கமிஷனருக்கு லெட்டர் வந்திருக்கான். என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இருவரும் கமிஷனர் அறைக்குள் வந்தார்கள். கமிஷனர் மேலுதட்டை மீசைக்குள் ஒளித்து வைத்திருந்தார். முன்மண்டையில் ஏதோ ஒரு கலவரம் தந்த பரிசை வடுவாக வைத்திருந்தார். தொப்பியை கழற்றி மேஜை மேல் வைத்திருந்தார். அரை சைஸ் கண்ணாடி அணிந்திருந்தார். தபால்ல வரல, லெட்டர் பாக்ஸில் கொண்டு வந்து போட்டுட்டு போயிருக்காங்க. படிச்சு பாருங்க. டெபுட்டி கமிஷனர் வாங்கி பார்க்க நியூட்டன் எட்டி பார்த்து படித்தார். டிம்மி சைஸ் காகிதத்தில் தமிழில் டைப் செய்யப்பட்டிருந்தது. மதிப்பிற்குரிய நகர காவல்துறை உயர் அதிகாரி அவர்களுக்கு அநேக நமஸ்காரம். மாலதி என்னும் அழகான மாடல் தொழில் செய்யும் பெண்ணை நிரந்தர உறக்கத்தில் ஆழ்த்தியது நாங்களே. ஏன்? சமுதாயத்தை உருப்படியாக்குவதற்காக. புரியவில்லை அல்லவா? விரிவாக சொல்கிறோம். இன்றைக்கு சமுதாயத்தில் செக்ஸ் தொடர்பான குற்றங்கள் பெருகி வருகின்றன. இதற்கு காரணம் என்ன? 30 பேர் மட்டும் கூடும் இலக்கிய கூட்டங்களில் சினிமாவும் பத்திரிகைகளும் தான் என்று குற்றம் சாட்டுகிறார்கள். நாங்கள் வேறு விதமாக சிந்திக்கிறோம். பெண்கள் தான் காரணம் என்கிறோம். குறிப்பாக அழகான கவர்ச்சியான பெண்களே காரணம். சுமாரான பெண்களை நாம் திரும்பியாவது பார்க்கிறோமா? கவர்ச்சியான பெண்களை கண்ணிலிருந்து மறையும் வரை பார்க்கிறோமா இல்லையா? அவர்கள் நம்மை சபலப்படுத்துகிறார்களா இல்லையா? மன உறுதி மிக்கவர்கள் சமாளித்து விடுகிறோம். பலவீனமானவர்கள் குற்றங்களில் இறங்கி விடுகிறார்கள். ஒரு முருங்கை மரத்தில் ஒரே ஒரு கம்பளி பூச்சி இருந்தால் அதை விரட்டி அழிக்க முயற்சி செய்யலாம். படைப்படையாய் எக்கச்சக்கமாய் இருந்தால் கம்பளி பூச்சிகளை அழிப்பதற்காக வேறு வழி இல்லாமல் மரத்தையே எரிக்க வேண்டும் அல்லது வெட்டி சாய்க்க வேண்டும். அதைப்போல சமுதாயத்தின் செக்ஸ் குற்றங்கள் பல்கி பெருகி நிற்கும் இந்த நேரத்தில் தவறு செய்ய நினைக்கும் கயவர்களை நல்வழிப்படுத்தும் முயற்சியை விட அவர்களை தவறு செய்ய தூண்டும் அழகான பெண்களை எல்லாம் சமுதாயத்தில் இருந்து நீக்கிவிட்டால் சற்று அபத்தமான சிந்தனைதான். ஆனால் பிற்காலத்தில் சமுதாய நலனை கருத்தில் கொண்டு தீர்மானத்தில் இறங்கியிருக்கிறோம். போர் முனையில் நம் நாட்டின் எல்லையையும் பெருமையையும் காக்க பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் உயிர் தியாகம் செய்யவில்லையா? அதுபோல சமுதாய நலனுக்காக அழகான பெண்களை தங்கள் உயிர்களை தியாகம் செய்ய வைக்கப் போகிறோம். எவ்வளவு பேரை முடியுமோ அவ்வளவு பேரை. அழகு ஒழிக, ஞானம் வளர்க, சமூகம் வாழ்க. இப்படிக்கு அழகின் எதிர்ப்பு இயக்கம், சென்னை. படித்துவிட்டு அட்டர் நான்சென்ஸ் என்றார் டெபுட்டி கமிஷனர். என்ன பேத்தலான வாதம் இது? செருப்பு சேரலன்னா காலை வெட்டுவாங்களா? தொப்பி சேரலன்னா தலையை செதுக்குவாங்களா? பொம்பளைங்க அழகா இருக்கிறதால சமுதாயம் கெட்டுடுதா? என்ன கிறுக்குத்தனமான ஐடியாலஜி என்றார் நியூட்டன். எதுக்கு தான் இயக்கம்னு இல்லாம போச்சு. அந்த வெடிகுண்டு விபத்துல உண்மையிலேயே இந்த இயக்கம் தான் ஈடுபட்டதா
இல்ல இது எவனாவது வெட்டிப்பைய அனுப்பி வச்சதான்னு கிளியர் பண்ணிக்கணும் முதல்ல என்றார் கமிஷனர். மாலதி வீட்டில் எடுத்த ஐயோ பாவம் லெட்டர், இந்த லெட்டர் ரெண்டுமே ஒரே மிஷின்ல டைப் செஞ்ச மாதிரி தான் தெரியுது. பேப்பர் கூட ரெண்டும் ஒரே மாதிரியான பேப்பர். துணை எழுத்துல ஒரு கோடு லேசா தேஞ்சிருக்கு. அந்த லெட்டர்லையும் அதே மாதிரி தான் இருந்துச்சு என்றார் நியூட்டன். அப்போ இப்படி ஒரு இயக்கம் இருக்குன்னு நம்ப சொல்றீங்களா? இயக்கம்னு போர்டு எழுதி வச்சுக்கிட்டு லெட்டர் பேடு போட்டுக்கிட்டு பேட்ச் குத்திக்கிட்டா இருப்பாங்க? சும்மா ஒரு வார்த்தைக்கு எழுதியிருக்காங்க. ஏதோ ஒரு கும்பல் இருக்கு ஆக மொத்தத்துல என்றார் கமிஷனர். எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாம் வச்சு சின்ன லிப்ஸ்டிக் உள்ள குண்டு வெடிக்க செய்யற அளவுக்கு மூளை உள்ள திட்டம் போட தெரிஞ்ச ஆசாமிங்க சார். வி ஷுட் நாட் அண்டர் எஸ்டிமேட் தம். எதிரிய குற்றவாளிய புகழாதீங்க, உங்க மனோபலத்தை குறைக்கும் அது. அப்கோர்ஸ் சரியா அவங்க பலத்தை கணிக்க வேண்டியதுதான். அதை விட நம்ம பலம் எப்பவுமே அதிகம். ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் என்ன சொல்லுது தெரியுமா? போலீஸ் துறை தன்கிட்ட உள்ள வசதிகள்ல 25% கூட பயன்படுத்துறதில்ல. சோ இப்ப இந்த கும்பலை உடனடியா பிடிச்சாகணும். பேப்பர்காரங்களுக்கு இந்த லெட்டர் சமாச்சாரம் தர வேணாம். சிட்டி பூரா காபரா ஆயிடும். ஏற்கனவே வெறும்னே வெடிகுண்டு விபத்துன்னு மட்டும்தான் கொடுத்துருக்கோம். லிப்ஸ்டிக் உள்ள மறைஞ்சிருந்துச்சு, அது இதுன்னு டீட்டெயில்ஸ் தரல. அது அப்படியே இருக்கட்டும். இன்னும் 2 நாள்ல பிடிச்சிருவோம், தீவிரமா இருக்கோம்னு சொல்லிடலாம். இப்போ இந்த கும்பலை எப்படி தேட போறீங்க என்றார் கமிஷனர். ஐ ஹாவ் சம் ஐடியாஸ் என்றார் நியூட்டன். சொல்லுங்க, சொல்ல ஆரம்பித்தார். அத்தியாயம் 5. கணம் நீதிபதி அவர்களே, நீதி தேவதையின் கையில் இருக்கும் தராசை பாருங்கள். முள் நேராக நிற்கிறது. காற்று வீசும்போது எந்த திசையிலிருந்து வீசுகிறதோ அதற்கு தக்கபடி முள் சாய்கிறது. காற்று நின்றதும் மறுபடி நேராகி விடுகிறது. அதே போல கீழ்கோர்ட்டில் எதிர்க்கட்சிக்காரர்கள் செயற்கையாக சில சாட்சியங்களை ஏற்படுத்தி அதனால் முல்லை பாரபட்சமாக சாய்த்திருக்கிறார்கள். அந்த முள் நிமிர்த்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் வழக்கு மேல்கோர்ட்டுக்கு உங்களிடம் வந்துள்ளது. இதுவரை நான் எடுத்து வைத்த வாதங்களில் இருந்து என் கட்சிக்காரர் நிரபராதி என்கிற உண்மையை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். சாய்ந்து நிற்கிற நீதி தேவதையின் தராசு முல்லை உங்கள் தீர்ப்பின் மூலமாக நிமிர்த்த வேண்டியது உங்கள் கடமை என்று கேட்டுக்கொள்கிறேன் என்றால் கருப்பு கோட் அணிந்த ஆனந்தி. நாடகத்தை பார்த்து கொண்டிருந்த கல்லூரி மாணவிகள் அத்தனை பேரும் அவள் அந்த நீண்ட வசனத்தை பேசி முடிப்பதற்காக காத்திருந்து கோரஸாக கைத்தட்டினார்கள். எவளோ விசில் அடித்தாள். பின்னிட்ட ஆனந்தி என்றால் எவளோ. முதல் வரிசையில் 3 நடுவர்கள், சில போட்டோகிராஃபர்கள், சில பத்திரிகையாளர்கள். மேடையின் மேல் நாடக போட்டி என்று படுதாவில் எழுதி பின் செய்திருந்தார்கள். அதற்கு மேலே அந்த பெண்கள் கல்லூரியின் பெயர். 10 நிமிடத்தில் போட்டியில் கலந்து கொண்ட 6 நாடகங்களில் இறுதி நாடகமான அந்த நாடகம் முடிவடைந்ததும் திரை விழுந்தது. அரங்கம் வெளிச்சமானது. கல்லூரி பணியாளர்கள் மேஜை நாற்காலிகளை கொண்டு வந்து போட்டனர். விழா தலைவர் அழைக்கப்பட்டு தன் மனைவியுடன் மேலே ஏறினார். கல்லூரி பிரின்சிபால் கொண்டை போட்டிருந்தார். கழுத்து வியர்வையை அடிக்கடி துடைத்து கொண்டார். தலைவர் அருகில் அமர்ந்தார். ரொம்ப புழுக்கமா இல்ல என்று கேட்டதற்கு கூட ஜோக் மாதிரி சிரித்தார். நிகழ்ச்சி தொகுப்பாளர் பெண்மணி வந்து மைக்கில் தட்டி பார்த்துவிட்டு, இந்த பெண்கள் கல்லூரிகளுக்கிடையே நடைபெற்ற நாடக போட்டியின் பரிசளிப்பு விழா இப்போது நடைபெற உள்ளது. போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கிவிட்டு அதன் பிறகு தலைவர் பாராட்டி பேசுவார். போட்டியில் வெற்றி பெற்றவர்களின் பெயர்களை கல்லூரி முதல்வர் அறிவிப்பார். பிரின்சிபால் எழுந்து வந்து தன்னிடம் தரப்பட்ட காகிதத்தை மைக்கின் முன்னால் இருந்த ரோஸ்டத்தின் சாய்வு தளத்தில் வைத்துக்கொண்டு படித்தார். சிறந்த நாடகம் சட்டம் மயங்குதடி. விஷ் விஷ் என்று விசில்களுடன் கலந்து கரகோஷம் ஆரம்பித்து மெல்ல அடங்கியது. சிறந்த நடிகை நமது கல்லூரியில் 2ஆம் ஆண்டு எம்காம் படிக்கும் எஸ் ஆனந்தி. மறுபடி 2 மடங்கு அதிக சத்தத்துடன் கைத்தட்டல். ஆனந்தி மேடைக்கு வரவும். உடை மாறி சிவப்பு சுடிதாரில் இருந்த ஆனந்தி மேடைக்கு வந்து வணங்கி பரிசு கோப்பையை பெற்றுக்கொண்டு போட்டோவுக்கு போஸ் கொடுத்து மறுபடி கீழே இறங்கும் வரை சீரான கைத்தட்டல் தொடர்ந்து கொண்டே இருந்தது. எக்கச்சக்கமான உற்சாகத்துடன் முகம் டால் அடிக்க கோப்பையுடன் மேடையில் இருந்து இறங்கி வந்த ஆனந்தியை அவளின் தோழிகள் சூழ்ந்து கொண்டு மாறி மாறி கை குலுக்கினார்கள். ஒருத்தி கட்டி அணைத்து முத்தம் கொடுத்தாள். ஒருத்தி முகத்தை தடவி திருஷ்டி முறித்தாள். சிறந்த கதாசிரியர், டைரக்டர், வசனகர்த்தா என்று எல்லா பரிசுகளும் முடிந்ததும் தலைவர் எழுந்து வந்து நின்று மாலை போட்டு கொண்டதும் அதை கலற்றாமலேயே பேச ஆரம்பித்தார். நாடகக்கலை என்பது. அரங்கத்தின் கடைசி வரிசைகளில் அமர்ந்திருந்தவர்கள் புறப்பட ஆரம்பித்தார்கள். நடுவில் இருந்தவர்கள் தயங்கினார்கள். முதலில் இருந்தவர்கள் மாட்டிக்கொண்டோமே என்று விழித்தார்கள். குறுக்கே குறுக்கே நடந்து கொண்டிருக்கும் லெக்சரர்கள் எழுந்து போக அனுமதிக்க மாட்டார்களே, காலையிலிருந்து கடுமையான கேன்சர் என்று சொல்லிவிட்டு ஓடிவிடலாமா என்று யோசித்தார்கள். அந்த இளைஞன் ஆனந்தியிடம் வந்தான். விழா முடிஞ்சதும் ஒரு 10 நிமிஷம் உங்களை பேட்டி எடுத்துக்கிறேன், வெயிட் பண்ணுங்க என்றான். சரி சார், எந்த பத்திரிக்கை?
ஒரு தின இதழின் பெயரை சொன்னான். போட்டோ போடுவீங்களா சார்? போட்டோ எடுத்திருக்கேன், உங்களை பேட்டியையும் அதையும் நான் கொடுத்துருவேன். போடுறதா வேண்டாமான்னு எடிட்டோரியல் போர்டில் தான் முடிவு செய்வாங்க. அநேகமா போட்டோ வரும். உங்க போட்டோ வந்தா அந்த பக்கமே கெட்டப் ஆயிடும் என்று சிரித்துவிட்டு நகர்ந்தான். 20 நிமிடங்கள் தலைவர் பேசியதும் நன்றியுரைக்கப்பட்டு விழா நிறைவு பெற்றது. அரங்கத்திற்குள்ளே மேடைக்கு அருகில் இருந்த சிறிய மேக்கப் அறையில் ஆனந்தியும் அவள் தோழிகள் 2 பேரும் அவளை வீட்டுக்கு அழைத்து செல்ல ஸ்கூட்டர் எடுத்து வந்திருக்கும் அவள் தம்பியும் சூழ அமர்ந்திருக்க எதிரே அந்த நிருபர் இளைஞன். நடிப்புல உங்களுக்கு எப்பையில இருந்த ஆர்வம்? சின்ன வயசுல இருந்தே சார். 3வது 4வது படிக்கிறப்பவே எங்க வீட்டுல உள்ளவங்க சொந்தக்காரங்க மாதிரி எல்லாம் பேசி காமிப்பேன். ஸ்கூல் டிராமாக்கள்லையும் நடிச்சு பிரைஸ் வாங்கியிருக்கேன். இப்போ இன்டர் காலேஜியேட் காம்படிஷன்ல பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு வாங்கியிருக்கீங்க. உங்களுக்கு சினிமால நடிக்கணும்னு ஆர்வம் இல்லையா? ஐயோ, கொள்ளையா ஆர்வம் உண்டு சார். என் வாழ்க்கை லட்சியமே அதுதான். என் நடிப்பு திறமைய அகில இந்தியாவுக்கு தெரியப்படுத்தணும். அதுக்கான முயற்சிகள்ல ஈடுபட்டிருக்கீங்களா? சில முயற்சிகள் செஞ்சிருக்கேன், முழு தீவிரம் காட்டல. ஏன்? எம்காம் செகண்ட் இயர் படிக்கிறேன். படிப்பு முடிஞ்சதும் தீவிரம் காட்டலான்னு இருக்கேன். சினிமா துறை ரொம்ப மோசமானதுன்னு சொல்றாங்களே. எல்லா துறையிலையுமே தப்புகள் நடக்கிறது உண்டு சார். சினிமாக்காரங்க புகழா இருக்கிறதால, எல்லாரும் அவங்களையே கவனிச்சுக்கிட்டு இருக்கதால அது மிகையா தெரியுது. சினிமா துறையில நல்லவங்க இல்லையா என்ன? டிவி மீடியத்துல வாய்ப்புகள் தேடலையா? சில வாய்ப்புகள் வந்துச்சு. டிவி நாடகத்திலேயே சின்ன ரோல் செய்ய சொல்லி கூப்பிட்டாங்க. நான் ஒத்துக்கிட்டா அப்புறம் என்ன ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டிஸ்டா முத்திரை குத்திடுவாங்க. அதனால நான் மறுத்துட்டேன். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் ஏ பிக் பிரேக். சில வாய்ப்புகளும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு, பார்க்கலாம். நிருபர் பேட்டியை முடித்து கொண்டு புறப்பட்டதும் இவர்களும் வெளியேறினார்கள். வாக்கா, நேரமாச்சு என்று ஆனந்தியை அவள் தோழிகளிடமிருந்து பிரித்து தன் ஸ்கூட்டருக்கு அழைத்து சென்றான் அவள் தம்பி மனோகரன். ஆனந்தி பெரிய பரிசு கோப்பையை மார்போடு அணைத்து கொண்டு பின் சீட்டில் அமர்ந்து கொண்டதும் புறப்பட்டான். சற்று இடைவெளி விட்டு தன் ஸ்கூட்டரில் அந்த லெதர் ஜீன்ஸ் இளைஞன் தொடர ஆரம்பித்தான். அத்தியாயம் 6. கல்லூரி மரங்கள் யாவும் தங்கள் மலர்களுக்கு காலை புது வெளிச்சம் புகட்டி கொண்டிருந்தன. வகுப்பறையில் மாணவிகள் தங்கள் லெக்சரர்களை இமை கொட்டாமல் கவனிப்பதாக பாவம் காட்டிக் கொண்டிருந்தனர். கல்லூரி காம்பவுண்ட் வெளியிலேயே லெதர் ஜீன்ஸ் இளைஞன் தன் ஸ்கூட்டரை நிறுத்தி கொண்டான். பூட்டி விட்டு உள்ளே நடந்தான். நேற்றைக்கு விட இன்றைக்கு அடையாளங்கள் மாறியிருந்தான். புதிதாக ஒரு தாடி முளைத்திருந்தது. தலை வேறு ஸ்டைலில் வாரப்பட்டிருந்தது. வலது கண் ஓரமாக ஒட்டப்பட்ட பரு ஒன்று. கக்கத்தில் ஒரு ஹேண்ட்பேக் இடுக்கி இருந்தான். கல்லூரியின் அலுவலகத்திற்கு வந்தான். என்ன வேணும் என்றார் கிளார்க் பெண்மணி. செகண்ட் இயர் எம்காம் படிக்கிற ஆனந்திங்கிற பொண்ணை பார்க்கணும். 10 நிமிஷம் பேசணும். இப்ப கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு. வீட்டில் போய் பாருங்களேன். இல்லைங்க, நான் இன்னும் 2 மணி நேரத்துல பம்பாய் புறப்படுறேன். அதுக்கு முன்னாடி அவசரமா பார்க்க வேண்டியிருக்கு. நீங்க யாரு? என் பேர் ராஜராஜன். டிவில விளம்பரதாரர் வழங்குற நாடகங்கள் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்றவன். நேத்து உங்க காலேஜில் நடந்த நாடக போட்டியை பார்த்தேன். அதுல ஆனந்தி ரொம்ப நல்லா நடிச்சுது. என் நாடகம் ஒண்ணுல ஹீரோயினா நடிக்குமான்னு கேட்க தான் வந்தேன். 10 நிமிஷத்துல பேசிட்டு போயிடுவேன் என்ற அவன் பைக்குள் கைவிட்டு ஒரு விசிட்டிங் கார்டை எடுத்து கொடுத்தான். கொஞ்சம் இருங்க, வைஸ் பிரின்சிபாலை கேட்டுக்கிட்டு வரேன். மேஜைக்கும் நாற்காலிக்கும் நடுவில் இருந்த சொற்பமான இடைவெளியில் சிரமப்பட்டு தன்னை நசுக்கி கொண்டு வெளியேறி அவள் போனாள். வந்தாள். பக்கத்துல ஒரு ரூம் இருக்கு, அங்க இருங்க. நான் தகவல் அனுப்பி ஆனந்தியை வர சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. அவன் அடுத்த அறைக்கு வந்தான். எவர் சில்வர் ட்ரம்மில் தண்ணீர் பிடித்து குடித்தான். கிழிக்க மறந்திருந்த இன்றைய தேதியை கிழித்தான். அமர்ந்து அந்த காகிதத்தை சுருட்டி காது குடைந்து எரிந்தான். காத்திருந்தான். சிகரெட்டுக்கான ஆர்வத்தை கட்டுப்படுத்தி கொண்டான். சில நிமிடங்கள் கழித்து 2 பீஸ் மிடி அணிந்த ஆனந்தி உள்ளே வந்து வணக்கம் சார் என்றாள். வணக்கம்மா, உட்காருமா. என் பேரு ராஜராஜன். விசிட்டிங் கார்டை தர வாங்கி படித்துவிட்டு அமர்ந்து, என்ன சொல்லுங்க சார். நேத்து நாடக போட்டிக்கு நான் வந்திருந்தேன். உன் பெர்ஃபார்மன்ஸ் ரியலி ரிமார்க்கபிள். ரொம்ப தேர்ச்சி பெற்ற நடிகை மாதிரி செஞ்சம்மா. படு மெச்சூரிட்டி இருந்துச்சு. அதே மாதிரி வாய்ஸ் மாடுலேஷனும் சிம்பிளி சூப்பர். சில பேருக்கு நடிப்பு வந்தாலும் குரல் ஒத்துழைக்காது. நீ அதிர்ஷ்டக்காரி. என்னோட பாராட்டுக்கள். நல்லா வரணுமா நீ. ரொம்ப தேங்க்ஸ் சார். என்னோட அடுத்த டிவி தொடர்ல கதாநாயகியா நடிக்கிறியாமா? மெட்ராஸ் டிவிலையா? ஆமா, நடிக்கலாம், தப்பில்ல. அப்புறம் என்ன டிவி ஆர்டிஸ்ட்னு முத்திரை குத்திடுவாங்க சார். அதுக்கு மேல வளர விட மாட்டாங்க. என்னம்மா நீ புரியாம பேசுற? இன்னைக்கு சினி மீடியத்தை விட டிவி மீடியம் எவ்வளவு பாப்புலர். டிவி ஆர்டிஸ்ட் நேரா சினிமாவுக்கு போகலையா? பம்பாயில ராமாயணத்தை ஒவ்வொரு வாரமும் எத்தனை கோடி பேர் பாக்குறாங்க தெரியுமா? ஒத்துக்கிறேன் சார். நேஷனல் ஒர்க் ப்ரோக்ராம்ல ரிலே செய்யறதால இந்தியா முழுக்க பாக்குறாங்க. நீங்க ரீஜனல் லாங்குவேஜ்ல தானே நடிக்க கூப்பிடுறீங்க. படிப்படியாத்தான் முன்னேறணும். எனக்கு படிப்பு இன்னும் முடியல. 2வது, எனக்கு ஆரம்பமே அமர்க்கலமா அமையணும்னு ஆசையா இருக்கு. நேஷனல் நெட்வொர்க்ல ஒரு பெரிய கம்பெனில அறிமுகமாகறதுக்கு முயற்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்.
அந்த வாய்ப்புக்காக நான் ஏங்குறேன். அதனால சாரி சார், தப்பா புரிஞ்சுக்காதீங்க. பெரிய மீனுக்காக காத்திருக்கேன். சரிம்மா, பரவாயில்ல. நீ சொல்றதும் தப்பில்ல. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். உன் நடிப்பை வெறுமனே பாராட்டி போக மனசில்ல. ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் கொண்டாந்தேன். இதை ஒரு ப்ரொடியூசரா தரல. உன் நடிப்பை பாராட்ட ஒரு ரசிகனா இதை தரேன். அவசியம் வாங்கிக்கணும். பாராட்டு போதும் சார். பரிசெல்லாம் தயங்கினாள். மறுக்காதம்மா ப்ளீஸ். அவன் தன் கைப்பை திறந்து அந்த சிறிய பார்சலை எடுத்து நீட்டினான். பூகாகிதம் மேல் மெல்லிய ஜிகினா ரிப்பன் சுற்றிய சிறிய பார்சல். ஓகே, வாங்கிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு சின்ன ரெக்வெஸ்ட். என்ன? இது ஒரு வித்தியாசமான பரிசு. இதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. நீ தனிமையில இருக்கிறப்போ பிரிச்சு பாரு. ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கிடைக்கும். ஓகே? அவள் சிரித்து சரி என்று எழுந்து கொண்டாள். வரேம்மா. என் கம்பெனியில நடிக்கிறதா ஒருவேளை நீ தீர்மானம் செஞ்சா இந்த அட்ரஸுக்கு அவசியம் எழுது. இல்ல ஃபோன் செய்யி. சரி சார். உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குமா. நல்ல முகவெட்டு, அற்புதமான திறமை. என் வார்த்தை நிச்சயம் பலிக்கும். நீ எங்கேயோ மேல போக போற பாரேன். பார்க்கலாம் சார். அவன் கைகூப்பி விடை பெற்று கிளர்க்கிடம் நன்றி சொல்லி வெளியேறி ஸ்கூட்டர் எடுத்துக்கொண்டு பப்ளிக் பூத்து போய் ஹலோ, நான் தான் சக்சஸ் என்றான். அத்தியாயம் 7. கல்லூரி உணவு இடைவேளை. பெண்கள் தங்கள் டிஃபன் பாக்ஸுகளோடு மர நிழல்களை நாடினார்கள். வீடு அருகில் இருந்தவர்கள் புறப்பட்டார்கள். சிலருக்கு காரில் ஆள் உயர கேரியர்கள் வந்தன. ஆனந்தியும் அவள் தோழிகள் 3 பேரும் பாஸ்கெட்பால் மைதானம் அருகில் மரத்தடியில் இருந்த சிமெண்ட் மேடையில் அமர்ந்து கொண்டார்கள். இப்போ சொல்லே, லஞ்ச் டயத்துல சொல்றேன்னு சொன்னியே என்றாள் ஒருத்தி. ஒன்னும் பெருசா இல்லடி. வந்தவர் ஒரு டிவி சீரியல் ப்ரொடியூசர். நடிக்கிறியான்னு கேட்டாரு. இல்ல சார், இன்னும் பெரிய வாய்ப்பா எதிர்பார்க்கறேன்னு சொல்லி அனுப்பிட்டேன் என்றாள் ஆனந்தி. இதத்தான் 70mm ரீல் சுற்றுவது என்று சொல்வார்கள் என்றாள் ஒருத்தி. சி, நான் எதுக்கு போய் சொல்லணும்? என் நாடகத்துல நடிக்கிறியான்னு கேட்க வர்றவன் பரிசெல்லாம் கொடுத்துட்டு போவானாக்கும். ஒய் நாட்? என் நடிப்பை பாராட்டி ஒரு ரசிகரா இதை கொடுத்தாரு. என்ன தப்பு? நடிப்பின் ரசிகரா? உன் வனப்பின் ரசிகரா? ஏண்டி இப்படியெல்லாம் பேசுறீங்க? பிகாஸ் நாங்கள் உன்னை சந்தேகப்படுகிறோம். என்ன சந்தேகம்? மேடம் அவர்கள் காதல் வலையில் விழுந்திருக்க வேண்டும். வந்து சந்தித்து சென்றவர் வலை விரித்த வேடர். உன் தலை சொன்னா நம்பணும். போய் அந்த ஆளை என் லவர்னு சொல்றியே. அவன் தலையும் தாடியும் பொண்டாட்டிய பறி கொடுத்தவன் மாதிரி இருந்தான். அவனை போய் அப்படியா? அப்போ இல்லைங்கிறியா? உங்ககிட்ட மறப்பேனா? சரி, பார்சலை பிரி, என்னன்னு பார்ப்போம். ப்ளீஸ் வேணாம். ஏண்டி? இதில் ஒரு விசித்திரமான பரிசு இருக்கான், ஒரு சஸ்பென்ஸ் இருக்கான். தனிமையில் பிரித்து பார்க்க சொன்னார். என்ன பெரிய சஸ்பென்ஸ்? அவர் சொன்னது வேத வாக்கா? பிரி. இல்லை வேணாம். சொன்னபடி வீட்டில் தனியாக பிரித்து பார்த்துட்டு நாளைக்கு நானே கொண்டாந்து உங்களுக்கும் காட்டுறேன். ஓகே? அரை மனதுடன் சரி என்றார்கள் தோழிகள். தாங்கள் டிஃபன் பாக்ஸுகளை திறந்து கொண்ட போது கல்லூரி பியூன் வந்து ஆனந்திமா, உங்களுக்கு ஃபோன் என்றான். எனக்கா? ஆமாம், உங்கள் அப்பா பேசுகிறாரு. நீங்கள் சாப்பிடுங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன். ஆனந்தி எழுந்து கல்லூரி அலுவலகத்திற்கு வந்து தனியாய் கிடத்தப்பட்டிருந்த ரிசீவரை எடுத்து ஹலோ, ஆனந்தி பேசுகிறேன்ப்பா. நான் தாம்மா பேசுகிறேன். ஒன்றுமில்ல, இங்கே உனக்கு ஒரு தபால் வந்திருக்கு. அம்மா பிரிச்சுட்டாங்க. உள்ள ஐயோ பாவம்னு ஒரே ஒரு வரி டைப் ஆகியிருக்கு. யாரோ ஃப்ரெண்ட்ஸு ஃபூல் செஞ்சுருக்கணும். நான் அதுக்காக கூப்பிடலை. நான் இன்னும் 10 நிமிஷத்தில் பம்பாய் புறப்படுறேன். வர 1 வாரம் ஆகும். அதை சொல்லத்தான் கூப்பிட்டேன். நேரத்தோட வீட்டுக்கு வந்துரு. சரிப்பா. இங்கே இவள் தன் தந்தையுடன் ஃபோனில் பேசி கொண்டிருந்த போது தோழிகள் தங்களுக்குள் பார்த்து கொண்டார்கள். அப்படி என்ன சஸ்பென்ஸ் இருக்கும் பார்சல்ல? பிரித்து காமின்னா ரொம்ப தான் அலட்டிக்கிறா. அவள் வர்றதுக்கு 10 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே பிரித்ததே தெரியாத மாதிரி பிரித்து பார்த்து கட்டி வச்சிடலாமா? செய்யலாம், எடு, நான் பிரிக்கிறேன் என்ற அந்த பார்சலை எடுத்து மடியில் வைத்து கொண்டவள் சிவரஞ்சனி. ஜிகினா கயிற்றை பிரித்தாள். காகிதத்தை கிழித்து விடாமல் நேர்த்தியாக பிரித்தாள். அட்டை பெட்டியை திறந்தாள். வேஸ்ட் காகித துண்டுகளை விளக்கினாள். ஐ, லிப்ஸ்டிக் என்றாள். இதில் என்ன பெரிய சஸ்பென்ஸ் என்று இயல்பாய் அதை திருகினாள். அடுத்த நொடியின் ஆரம்பத்தில் சிவரஞ்சனி வெடித்து போனாள். சத்தமாக துடித்தடங்கினாள். நிசப்தமாக. அத்தியாயம் 8. இல்லை சார், நான் மறுக்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. பம்பாய் மட்டும் வேணாம். நம்ம ஆளுக்கு ராசி இல்லை. கத்தி குத்து ரத்த சேதம் எல்லாம் ஆகி கொஞ்ச நாளைக்கு பனியன் போட முடியாம பேண்டேஜ் மேலேயே வசனம் எழுதிக்க வேண்டியதா போச்சு. அதனால நான் போகல. வேற யாரையாச்சும் சிபாரிசு செய்யட்டுமா? நரேந்திரன்னு ஒரு சாகச ஆசாமிய வேணும்னா கான்டாக்ட் பண்றீங்களா? ஓகே ஓகே, சொல்றேன், தேங்க்ஸ். போனை வைத்தான் பரத். இன்டர்காமை அழுத்தினான். கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே வந்தாள் மாதவி. சுசீலா மேடம் லைப்ரரி போயிட்டு வேற எங்கேயாவது போறதா சொன்னாங்களா? இல்லை சார், இதோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனாங்க. அப்போ எந்த நிமிஷமும் உள்ள வரலாம் சார். தென் நோ சான்ஸ். நீ போ. நில்லு. என்ன சென்ட் போட்டிருக்க? பேர் தெரியல சார். வீதியில் போட்டு விற்றான். 4 ரூபாய்க்கு 2 தந்தானா?
கேட்டு பார்த்தேன், முடியாதுன்னுட்டான். ஒன்று தான் தந்தான், அதுவும் 3 ரூபாய் 80 காசு தந்தேன். 20 காசு சில்லறை இல்லைன்னுட்டேன். கர்மம்டா மாதவி, உன்னை நீ ஃபேஷன் ஆக்கிக்கணும்னு அவசியம் உண்டோ இல்லையோ, இந்த ஏஜென்சியோட ப்ரெஸ்டீஜை காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்கு. எவனாச்சும் கூவத்தை பாட்டிலில் அடைச்சி விற்றா அதை போய் வாங்கி போட்டுக்கிறியே. திட்டாதீங்க சார், அழுக வருது. மாதவி கண் கலங்கின சமயத்தில் கதவை தள்ளி கொண்டு உள்ளே வந்தாள் சுசீலா. போனஸ் ஆஃப் பிரம்மா அதிர நின்று மாதவியை கவனித்து, ஏய் என்ன இது? பரத் ஏன் அழுவுறா? என்ன செஞ்சீங்க? ஒன்றுமே செய்யலை சுசி, நீ தான் சீக்கிரமாக வந்துடுவேன்னு சொல்லிட்டு போனியாமே. நீங்க இருங்க, நீ சொல்லு, ஏன் கண்ணில் தண்ணி? சீக்கிரம் முடி. திட்டினாரு. எதுக்கு? நான் மட்டமான சென்ட்டு போட்டிருக்கேனா? சரி நீ போ, நான் பேசிக்கிறேன் என்று அவளை அனுப்பிவிட்டு, என்ன பரத் இது? அவ வம்புக்கு ஏன் போறீங்க? நான் எங்கே போனேன்? அவ வாசனை தான் என் மூக்குக்கிட்ட வம்புக்கு வருது. ஆஃபீஸோட காத்தே கெட்டுப்போச்சு. 3 ரூபாய் 80 காசுக்கு சென்ட்டு. யார் அழுதா இவ சென்ட்டு போடலன்னு? இதுல எல்லாம் நீங்க ஏன் தலையிடுறீங்க? எனக்கென்ன? அவ மட்டமான சென்ட்டு போட்டா எனக்கென்ன? எலாஸ்டிக் வைக்காத மட்டமான பிரா போட்டா எனக்கென்ன? என்னது என்னது? கருமம் பிடிச்ச பார்வைப்பா உங்களது. சாச்சா, அவங்க வீட்டில் அன்னைக்கு டிராப் செஞ்சப்போ மொட்டை மாடியில் காஞ்சிக்கிட்டு இருந்ததை பார்த்தேன். அவளுக்கு வீட்டில் ஒரு பாட்டி இருக்காங்க, தெரியும், அவங்களையும் பார்த்துருக்கேனே. 80 வயசு பாட்டி, ஜாக்கெட்லெஸ். வேற பேச்சு உண்டா இல்லையா? உண்டு. லைப்ரரியில் கிடச்சதா அந்த புக்கு? ஒரே ஒரு காப்பி தான் இருக்கான். அதையும் ஒரு யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் வாங்கிட்டு போயிருக்காரு. அவர் அட்ரஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். போய் ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் பார்க்கணும்னு வாங்கிட்டு வந்துடுறேன் சாயங்காலம். வீனஸ் அண்ட் கோ பேசினாரா? பேசினாரு. பம்பாயில் தான் எக்ஸிபிஷனா. ஆளை விடுங்க சாமின்னு கலந்துக்கிட்டேன். ஹலோ என்றான் பரத் ஒலித்த ஃபோனை எடுத்து. சார், என் பேர் மனோகர். காலேஜில் வெடிகுண்டு வெடிச்சு சிவரஞ்சனின்னு ஒரு பொண்ணு செத்துப்போனா இல்லையா? ஆமாம், படித்தேன். ஆக்சுவலாக அது எங்கள் அக்கா ஆனந்தியை கொள்ள எடுக்கப்பட்ட முயற்சி. இதெல்லாம் பேப்பரில் வரல. எங்கள் அக்காவை 2 நாளாக மாறி மாறி கேள்வி கேட்டு தொலைச்சிட்டாங்க. அவள் உடம்பு சரியில்லாமல் படுக்கையில் விழுந்துட்டா. இது சம்மந்தமாக உங்கள் உதவி வேணும். சிஸ்டர் உடம்பு நல்லா இருந்தா நாங்கள் அங்கேயே நேரில் வந்திருப்போம். நோ ப்ராப்ளம், நான் வரேன். அட்ரஸ் சொல்லுங்க. சொல்ல குறித்து கொள்ளப்பட்டது. வைத்துவிட்டு, வெடிகுண்டு கேஸ் சுசி, முருகேசன் கூட சொல்லல? டிபார்ட்மெண்ட்டே கலங்கி போயிருக்குன்னு. நான் விபரமா கேட்டுக்கல. கேட்க வேண்டிய சந்தர்ப்பம் வரும் போலீஸுக்கு. போயிட்டு வந்துடலாமா? அந்த ஆனந்தியா தான் இருக்கணும். எந்த ஆனந்தி? நாடக போட்டியில் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் பிரைஸ் வாங்கினதா ஃபோட்டோவோட வந்துச்சே. என்ன மாதிரி லிப்ஸுங்கிற? பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோலேயே அத்தனை அசத்தல். ஒரு ஆட்டோவில் கூட கட் பண்ணி ஒட்டி இருந்தான் சுசி. அந்த ஆனந்தியா தான் இருக்கணும். அந்த ஆனந்தியா இருக்கக்கூடாதுன்னு நான் என் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டாச்சு. வாங்க போகலாம். காரில் புறப்பட்டார்கள். சுசீலா டிரைவ் செய்ய, பரத் கூலிங் கிளாஸ் அணிந்து எதிர் வாகனங்களை பார்த்து கொண்டே காலையில் விவித பாரதியில் கேட்ட பாடலை ஹம் செய்தான். நுங்கம்பாக்கத்தில் மற்ற வீடுகளுக்கு ஒரு கான்கிரீட் சவாலாக கட்டப்பட்டிருந்தது அந்த பங்களா. டேங்க் டிசைனே 5 நிமிடம் ரசிக்கலாம் போல் இருந்தது. காம்பவுண்டிற்கும் பங்களாவுக்கும் போதுமான இடைவெளி. அந்த இடைவெளியில் புல்வெளி பச்சை பச்சையாய் படுத்திருந்தது. போர்டிகோவில் ஒரு பெரிய கார், ஒரு சின்ன கார். பெரிய கார் சோப்பு போட்டு குளித்து கொண்டிருந்தது. காரை நிறுத்திவிட்டு உள்ளே வந்த இவர்களை வாங்க என்றது சங்கிலியால் கட்டி போடப்பட்டிருந்த 4 அடி நாய். கார் கழுவி கொண்டிருந்தவன், ஒன்றும் செய்யாது, தைரியமா போங்க என்றான். தைரியமாக உள்ளே வந்தார்கள். பணம் பாதாளம் வரை பாய்ந்ததோடு சுவர்கள், சோஃபாக்கள், கார்பெட்டுகள், மின் அலங்காரங்கள் வரை பாய்ந்திருந்தது. வாங்க வாங்க என்று 3 படிகளாக இறங்கி வந்தான் மனோகர். ஊட்டச்சத்து குறைவாக இருந்தான். தலை கலைந்திருந்தான். பெண்ணின் உதடுகள். முகத்தில் நான் கபடமற்றவன் என்று லேபிள் இருந்தது. நான் தான் மனோகர், உங்களுக்கு ஃபோன் செஞ்சது. டாக்டர் வந்து இன்ஜெக்ஷன் போட்டுட்டு போனாரு. தூங்குறா சிஸ்டர். கொஞ்ச நேரம் கழிச்சு அவளை பார்க்கலாம். உட்காருங்க. சோஃபாக்களில் அமர்ந்தார்கள். என்ன நடந்துச்சுன்னா என்று ஆரம்பித்து ராஜராஜன் வந்து சந்தித்ததை, பார்சல் தந்ததை, ஐயோ பாவம் கடிதம் வந்ததை, தோழி பிரிக்கும்போது வெடித்ததையெல்லாம் விவரமாக சொன்னான் மனோகர். அப்புறம் என்றான் பரத். போலீஸ் வந்துச்சு. அந்த லெட்டர், ராஜராஜன் கொடுத்த விசிட்டிங் கார்டு எல்லாம் வாங்கிக்கிச்சு. ஆனந்தியை தரோவா விசாரிச்சாங்க. அந்த அட்ரஸ் பொய் அட்ரஸ் தான். அவன் அடையாளங்களை துல்லியமாக கேட்டுக்கிட்டாங்க. எங்கள் அக்காவை கொலை செய்ய வேண்டிய அளவுக்கு அவளுக்கு எந்த பகையும் இல்லை. படு சாது. அப்படியா? சரி, இதில் எங்கள் உதவி எந்த வகையில் வேணும் சார்? போலீஸ் இன்னும் அந்த கொலைகாரனை பிடிக்கல. அவன் மறுபடியும் என் அக்காவை கொல்ல முயற்சி செய்ய மாட்டான்னு என்ன சார் நிச்சயம்? முயற்சி செய்யலாம், போலீஸ் பாதுகாப்பு கேட்கலாம். நீங்கள் அதை விட பெரிய பாதுகாப்பு அவனை பிடிக்கிறது தான் சார். அப்போ தான் மனசில் பதட்டம் அடங்கும். எங்கள் அப்பா ஊரில் இல்லை, பிஸ்னஸ் விஷயமா பாம்பே போயிருக்காரு. இங்கே நடந்த கலைபுரம் எதுவும் அவருக்கு தெரியாது. அவர் ஒரு ஹார்ட் பேஷண்ட். ஏற்கனவே 2 அட்டாக் வந்து தப்பிச்சிட்டாரு. அதனால் அவருக்கு இன்னும் நான் தெரிவிக்கலை. வீட்டில் நானும் அக்காவும் மட்டும்தான். ப்ளீஸ், நீங்கள் அவனை பிடிச்சு போலீஸில் ஒப்படைச்சிடுங்க. செலவை பற்றி கவலை இல்லை.
நிம்மதி தான் முக்கியம். அட்வான்ஸ் எவ்வளவு வேணும் சொல்லுங்க. இருங்க, பதறாதீங்க. இந்த கேஸில் இப்போ நீங்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை தவிர வேற எதுவும் எங்களுக்கு தெரியாது. போன வாரம் ஒரு மாடல் கேர்ள் வெடிகுண்டு பார்சல் பிரித்து வெடிச்சு செத்தா. இப்போ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். தனி விரோதம் தெரியல. இது ஒரு குரூப் ஒர்க்கா இருக்கலாம். போலீஸ் எவ்வளவு தூரம் விவரம் சேகரிச்சிருக்காங்கன்னு தெரியல. நான் அதையெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கேஸில் நான் ஏதாவது செய்ய முடியுமான்னு யோசிக்கிறேன். அதே சமயம் நீங்கள் பயமாக இருக்கு, போலீஸ் பாதுகாப்பு வேணும்னு எழுதி கேளுங்க. உங்கள் சிஸ்டர் முடிச்சுக்கிட்டாங்களான்னு பார்த்துட்டு வாங்க. சரி சார் என்று மனோகர் மாடிக்கு போனான். என்ன சுசி, கேஸ் தெம்பா தெரியுதா? 2 வெடிகுண்டு விபத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்குறீங்களா? மெத்தட் ஒன்று தான். பார்சல், அதுக்குள்ளே வெடிகுண்டு. இந்த கேஸில் லிப்ஸ்டிக்குள்ளே வச்சிருக்காங்க. அந்த வேலை எப்படின்னு தெரியல. ஃபோனை எடு. சுசீலா அருகில் இருந்த ஃபோனை எடுத்து மடியில் வைத்து கொள்ள பரத் ரிசீவரை எடுத்து எண்கள் சுழற்றி, ஹலோ முருகேசன், குட் மார்னிங். என்ன இன்னைக்கு டேபிள் டென்னிஸ் விளையாட வரல? லேசா தலைவலி, நாளைக்கு வந்துடுறேன். அப்புறம் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் வெடிகுண்டு கேஸ் யார் இன்வெஸ்டிகேட் செய்கிறா? உங்கள் தோஸ்து தான். யார் கூட அமெரிக்காலாம் போய் சுற்றிட்டு வந்தீங்க? மை குட்னஸ், நியூட்டனா? ஆமாம், ரொம்ப நல்லதா போச்சு. முழு விபரம் நான் அவரை கேட்டுக்கிறேன். நீங்கள் ஒரே ஒரு ரகசியம் கசிய விடுறீங்களா? என்ன? போன வாரம் நடந்த மாடல் கேர்ள் விபத்தும் இதுவும் ஒரே வகையா? எஸ். நீங்கள் எப்படி இதில்? நாளைக்கு விரிவாக சொல்கிறேன். பரத் ஃபோனை வைக்க, போச்சுடா என்றாள் சுசீலா. என்னம்மா, நியூட்டன் தான் ஐவோவா? வந்தனான்னு மனுஷன் வார்த்தையிலேயே கழுத்தை வெட்டி சாச்சிருவாரே. மனோகர் இறங்கி வந்து, வாங்க போகலாம் என்றான். இருவரும் அவனை தொடர்ந்து கொண்டே, உங்க அப்பாவுக்கு என்ன பிஸ்னஸ் என்றாள் சுசீலா. பேப்பர் ஹோல்சேல் பிஸ்னஸ். 7 வெல்ஸில் கோடவுன் ஆஃபீஸ் இருக்கு. நீங்கள் என்ன செய்றீங்க? நானும் அதே பிஸ்னஸில் தான் இருக்கேன். மேலே வந்து அந்த படுக்கை அறைக்கு வந்தார்கள். ஆனந்தி லூசான முழு கவுன் ஒன்று அணிந்து படுக்கையில் சாய்ந்து அமர்ந்திருந்தாள். முதுகுக்கு 2 தலையணை கொடுத்திருந்தாள். சோர்வாய் இருந்தாள். அருகில் ஸ்டூல் மேல் 3 விதமான மாத்திரை பட்டைகளும் ஒரு டானிக் பாட்டிலும் கொஞ்சம் எறும்புகளும் இருந்தன. ஆனந்தி, இவர்தான் பரத், இவங்க சுசீலா. கவலையே படாத, அந்த ஸ்கவுண்டரை எப்படியும் பிடிச்சிடுவாங்க என்றான் மனோகர். உங்களுக்கு என்ன செய்யுது என்றாள் சுசீலா. ஜுரம். நேத்து பூரா 104 டிகிரி, இறங்கவே இல்லை. இப்பதான் கொஞ்சம் தேவலாம். வெடிகுண்டு வெடிச்சு சிவரஞ்சனிய பீஸ் பீஸா ரத்த துண்டுகளா பார்த்ததுல அங்கேயே மயக்கம் போட்டுட்டா. அது தன்னை குறி வச்ச வெடிகுண்டுன்னு உணர்ந்ததுல இன்னும் திகில் கூடி போய் அன்னைக்கு ஒரு 2 மணி நேரம் பேச்சே இல்லை. பேந்த முழிக்கிறா. நான் ரொம்ப பயந்துட்டேன். அப்புறம்தான் பேசினா. அந்த அதிர்ச்சி இன்னும் மாறல. திடீர்னு உடம்பு தூக்கி போடுது. 1 வாரமாகவும் நார்மலுக்கு வரன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு என்று மனோகர் தான் பதில் சொன்னான். ஆனந்தி லேசாக தலையை அசைத்து அதை ஆமோதித்தாள். டாக்டர் யாரு என்றான் பரத். அடுத்த தெருதான், ராஜபாஷ்யம்னு பேரு. உங்க ஃபேமிலி டாக்டரா? ஆமா. மிஸ் ஆனந்தி, போலீஸ்கிட்ட சில விஷயங்களை சொல்ல தயங்கி இருக்கலாம். ஆனா என்கிட்ட அப்படி எதுவும் தயக்கம் வேணாம். உங்க ஃப்ரெண்டா நினைச்சுக்கங்க. கொலை செய்யப்படுற அளவுக்கு யார்கிட்டையாவது விரோதம் உண்டா உங்களுக்கு? உங்க பிரதரை வேணும்னா வெளியில போக சொல்லிடுறேன். இல்ல சார், நிச்சயமா அப்படி எதுவும் இல்ல. எனக்கு சண்டை சச்சரவே பிடிக்காது. என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றப்போ நான் வீம்பு பார்க்க மாட்டேன். நானே விட்டு கொடுத்துருவேன். நானே வழிய போய் பேசிடுவேன். அப்படிப்பட்ட என்ன போய் கொலை செய்ய என்று விழிகளை அகலப்படுத்தி முகத்திலே திகில் சேர்த்து கொண்டாள். ரிலாக்ஸ். உங்களுக்கு யாராச்சும் லவ் லெட்டர் கொடுத்து அலட்சியப்படுத்தி இருக்காங்களா? நெவர். ஆச்சரியம்தான். இதுல என்ன ஆச்சரியம்? உங்களுக்கு யாருமே லவ் லெட்டர் கொடுத்ததில்லைங்கிறது ஆச்சரியமான விஷயம் இல்லையா? ஆஸ் அ காம்ப்ளிமெண்ட் சொன்னேன் என்று சிரிக்க ஆனந்தி பலவீனமாக வெட்கப்பட்டாள். 20 நிமிடங்களுக்கு பரத் யோசித்து கேள்விகள் கேட்க ஆனந்தி நிதானமாக பதில்கள் சொல்ல சுசீலா அணிந்திருந்த டேப் ரெக்கார்டர் எல்லாவற்றையும் மௌனமாக சுழன்று வாங்கி வைத்து கொண்டது. மனோகரை மறுநாள் போனிலோ நேரிலோ தொடர்பு கொள்வதாக சொல்லி புறப்பட்டார்கள். அத்தியாயம் 9. காரை முக்கிய சாலையில் கலக்க விடாமல் பக்கத்து தெருவின் கட்டிங்கில் திருப்பினான் பரத். என்ன பரத், இங்க எதுக்கு திருப்புறீங்க? நான் அடிக்கடி சொல்லுவேனே, ஒரு ரசிகை நிறைய லெட்டர் போடுறா, போன்ல சந்திக்க துடிக்கிறான்னு. இந்த தெருதான், 10 நிமிஷம் பார்த்துட்டு போயிடலாம். நோ, அதெல்லாம் வேணாம். காரை திருப்புங்க. நீ சொன்னா நான் திருப்பிடணுமா என்று காரை மெதுவாக ஓட்டிக்கொண்டே தெருவின் 2 பக்கங்களிலும் பார்த்து கொண்டு, இங்கதான் வீடுன்னு சொன்னா வாசல்ல பிரியா நிவாஸ்னு போட்டிருக்குமா, நீ அந்த பக்கம் பாரு. பரத், காரை நிறுத்துங்க, நான் இறங்கிக்கிறேன். நீங்க பார்த்து பேசிட்டு அடுத்த மாசம் வாங்க போதும் என்றாள் கடுப்பாக. பரவாயில்லையே, இங்கிதான் கத்துக்கிட்டியே என்று சப்பக்கென்று பிரேக் அடித்து காரை நிறுத்தி, சரி இறங்கிக்கோ என்றான். பரத், சீரியஸா சொல்றேன், இறங்கிடுவேன். சீரியஸா தான் நானும் சொல்றேன், இறங்கு. ஹேய், என்னமாச்சு உங்களுக்கு? கோபமோ காமமோ? இறங்க போறியா இல்லையா என்றவன் சிரித்து, மண்டு ரைட்ல பாரு, டாக்டர் ராஜபாஷ்யம் வீடு.
போர்டு எழுதியிருக்கா. அவரை சந்திக்க தான் இந்த தெருவுக்கு வந்தேன். வா, பிரியாவை இன்னொரு நாள் பார்த்துக்கிறேன். அதானே பார்த்தேன். நம்ம ஹீரோவுக்காவது கோபம் வர்றதாவது, அதுவும் ஏன் மேல. ஏன் உன் மேல கோபமே வராதா? வரவேணாம், வரக்கூடாது, வர விட மாட்டேன். ஷியூர் ஷியூர். இப்போ இம்மீடியட்டா என் வலது கன்னத்துல கிச்சுன்னு கிஸ்ஸு. இல்லைன்னா எனக்கு கடுமையான அலைவரிசையில கோபம் வரும். வரவிட மாட்டேன்னு சொல்லியிருக்க. அட, இவ்வளவுதானா? நீங்க வேற ஏதோ சொல்ல போறீங்கன்னு நினைச்சேன். கமான்யா என்று சுசீலா முகத்தை முகத்தால் நெருங்க பரத் விலகி கொண்டு, காதலி மறுக்கணும், சினுங்கணும், சீங்கணும், நான் மாட்டேங்கணும். இப்படி ரெடிமேட் சட்டை மாதிரி உடனே எடுத்து தரக்கூடாது சந்தோஷத்தை. இதுக்கு தான் பெரியவங்க சொல்லி வச்சாங்க. என்ன சொன்னாங்க? ஒரே பொண்ணை வருஷ கணக்கா காதலிச்சுக்கிட்டே இருக்காத, ரேடியோ பேட்டரி மாதிரி கிக்கு குறைஞ்சுக்கிட்டே போகும்னு. பரத், என் முகத்தை பார்த்து சொல்லுங்க, என் மேல கிக்கு போயிடுச்சா? முகத்தை பார்த்து அப்படித்தான் சொல்லுவேன். கொஞ்சம் பார்வையை இறக்கிக்கலாம்னா ஸ்டேட்மெண்ட்டே கவுந்து போயிடுது. புது ஸ்டேட்மெண்ட்ல கிக்கோ கிக். 2, 4, 16, 256ன்னு பெருகிக்கிட்டே போகுது, கொசுவின் ஜனத்தொகை மாதிரி. ஆக, காரை விட்டு இறங்குறதா இல்ல. முதல்ல எதிர்க்க சைக்கிள் ரிக்ஷா வந்துச்சு, விலகிட்டேன். எப்போவோ கிடைக்கிறத ஏன் வேணாம்னு சொல்லணும்? கொடுத்து வை, போனா போகுது என்று பரத் தன் கன்னத்தை வாகாக காட்ட, நத்திங் டூயிங். எப்போ என் முகத்து மேல கிக்கு போச்சுன்னு சொன்னீங்களோ, இனி இந்த மாதிரி அத்துமீறல்கள் கிடையாது. டோட்டலி பேண்ட் என்று காரை விட்டு இறங்கி கொண்டாள். இருவரும் டாக்டர் ராஜபாஷ்யம் வீட்டின் காலிங் பெல்லை சேர்ந்து கூட்டு முயற்சியில் தேடினார்கள். கிடைத்து அழுத்தினான். எமர்ஜென்சின்னு எவனாச்சும் பேஷண்ட் வந்தா பெல் ஸ்விட்ச் தேர்றதுக்குள்ளே செத்துனுவான். கதவை திறந்தவர் டாக்டர் மாதிரி தான் இருந்தார். ஐ சி பேஷண்ட்ஸ் ஒன்லி இன் தி ஈவினிங் என்று கதவை சாத்த போய்விட்டார். டாக்டர், வி ஆர் நாட் பேஷண்ட்ஸ், உங்களோட 10 நிமிஷம் பேசணும். உள்ளே அனுமதித்தார். உட்கார சொன்ன சின்ன அறையில் ஒரு பீங்கான் தட்டில் இருந்த அழுக்கான பாலை பூனை ஒன்று சத்தத்தோடு நக்கி கொண்டிருந்தது. பனியனுக்கு மேலே சட்டையை போட்டுக்கொண்டே வந்து அமர்ந்து, யார் நீங்க என்றார். பரத் அறிமுகப்படுத்தி கொண்டு, நாங்க வந்த நோக்கம் என்னன்னா, மிஸ் ஆனந்தியோட ஹெல்த் கண்டிஷன் தெரியணும். அடுத்த தெரு உங்க பேஷண்ட் மனோகர் அக்கா என்றான். எஸ், காலையில கூட போய் பார்த்துட்டு வந்தேன். ஜஸ்ட் ஃபீவர் தான். இப்ப டெம்பரேச்சர் கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு. பாடி தான் வீக்கா இருக்கு. எதுக்கு கேக்குறீங்க? விசாரணை சம்பந்தமா வெளியில எங்கேயாச்சும் அழைச்சிக்கிட்டு போற கண்டிஷன்ல அவங்க உடம்பு இருக்கான்னு உங்களைத்தானே கேட்டாகணும். அலைச்சல் வேணாம், நாளைக்கு வேணா வெளியில போகட்டும். நீங்க சிவகண்ணுவுக்கு ஃபேமிலி டாக்டரா? ஐ மீன் ஹர் ஃபாதர். ஆமா, 14 வருஷமா. சிவகண்ணுவுக்கு இங்க நடந்த சமாச்சாரத்தை தெரிவிக்க வேணாம்னு நீங்க தான் சொன்னீங்களாமே. ஆமா, அவர் ஹார்ட் பேஷண்ட். 2 தடவை தப்பிச்சதே பெருசு சொன்னாரு மனோகர். அப்போ நாங்க வரோம். விடை பெற்று காரில் புறப்பட்ட போது, என்ன பரத் இது, ஆனந்திய வெளியில அழைச்சிட்டு போகலாமான்னு கேட்கறதுக்காக இவரை சந்திச்சிருக்க வேண்டியது அவசியம்தானா? புத்தி கூர் மழுங்கி போச்சா? என்ன சுசி, இது புரியலையா உனக்கு? நான் இவரை சந்திச்சது மனோகர் ஸ்டேட்மெண்ட்டை வெரிஃபை செஞ்சுக்கத்தான். அப்பா ஊர்ல இல்ல, அவருக்கு தெரிவிக்கலைங்கிறதும், ஹார்ட் அட்டாக் 2 தடவை வந்த ஆசாமின்னு சொன்னதும் லேசா நெருடுனுச்சு. அதான் கிளியர் செஞ்சுக்கிட்டேன். கிளையண்ட்டையே சந்தேகப்படுற புத்திப்பா உங்களுது. எல்லாரையும் சந்தேகப்படுவேனா? என்ன கூடவா? ஒய் நாட்? என்ன மோட்டிவ்? உன்னை விட அவ அழகா இருக்காளே, அந்த பொறாம தாங்காம நீ அவளை தீர்த்து கட்ட திட்டம் போட்ட. என்னை விட அழகா? அஃப்கோர்ஸ். இப்போதைக்கு ஒட்டட படிந்த ஓவியம், மேகம் படிந்த நிலா, சுத்தம் செய்யாத தங்கம் என்று சொல்லிக்கொண்டே போன பரத்தின் காதை திருகி, பச்சோந்தியான பரத் ஒழிக என்றதோடு மட்டும் விடாமல் வேண்டுமென்றே ஸ்டீயரிங்கை இப்படியும் அப்படியுமாக திருப்பி காரையும் அவனையும் சில வினாடிகள் தடுமாற வைத்தாள் சுசீலா. அத்தியாயம் 10. வெல்கம் வெல்கம் என்று மிதியடி வாசகத்தை உற்சாகமாக சொன்ன இன்ஸ்பெக்டர் நியூட்டன், பார்த்து நாளாச்சு, காஃபியா கூல்ட்ரிங்கா என்றார். உட்காருமா சுசீலா, ஒரு சின்ன யோசனை உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், வந்துட்ட. என்ன சார் என்று அமர்ந்தாள். பரத் அமராமல் உலக உருண்டையை சுற்றி விட்டான். தட் இஸ், எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்னு ஒரு கொள்கையை யோசிப்பேன். ஓம் பனியன்லையும் தமிழ் வரக்கூடாதா? என்ன மாதிரி கால்வாசி அரைக்கால்வாசி மூளை வச்சிருக்கிறவங்க மொழிபெயர்க்க சிரமப்பட வேணாம் பாரு. உண்மையா மனசுல வர்ற வார்த்தையை சொல்ல அனுமதிக்கிறீங்களா? ஷியூர், அவுட் வித் இட். உங்க யோசனை அன்சஹிக்கபிள். நியூட்டன் கைக்குட்டையால் அசடு துடைத்து கொண்டு, இப்படித்தான் வந்தனாவும் பளிச்சுன்னு மனசுல உள்ளதை போட்டு உடைச்சிடுவா. காஃபியே சொல்லட்டுமா? உட்காருங்க பரத் என்று இன்டர்காமில் காஃபி சொல்லிவிட்டு, நீங்க வருவீங்கன்னு தெரியும், முருகேசன் சொல்லிட்டாரு. பிடிச்சிட்டிங்களா? எங்க இந்த கண்ணில் விரல விட்டு அந்த கண்ணில் எடுப்பான் போலிருக்கே. ப்ளூரல். இது குரூப் ஒர்க்கா? இயக்கமா? என்ன இயக்கம்? அழகின் எதிர்ப்பு இயக்கமா? சரியான கீழ்பாக்கு ஃபெல்லோஸ் போலிருக்கு. ஒரு விஷயம் உருப்படியா தெரியுது. பசங்க கிட்ட ஒரு தமிழ் டைப்ரைட்டர் இருக்கு. கொலை செய்யறது என்னமோ ஆஃபீஸ் காரியம் மாதிரி டப்பு டப்புன்னு டைப் செஞ்சு சமாச்சாரம் அனுப்பிடுறானுங்க. அசாத்தியமான பிளான்ஸ்.
2 இன்சிடென்ட்டும் ஒரே டைப். லிப்ஸ்டிக் உள்ள பவர்ஃபுல் வெடிகுண்டு. அதை வெடிக்க வைக்க மைக்ரோ எலக்ட்ரானிக் டிவைஸ். கமிஷனருக்கு தெனாவட்டா லெட்டர் எழுதுறானுங்கன்னா எவ்வளவு திமிர் இருக்கும். இஸ் இட் என்றான் ஆச்சரியமாய். ஆமா, வெக்கக்கேடு. இன்னும் பத்திரிகைக்கு சொல்லாம மறைச்சு வச்சிருக்கோம். நல்ல வேளை அவனுங்க நமக்கு கடுதாசி எழுதுறதோட சரி, நேரா பத்திரிகைகளுக்கும் எழுதாம இருக்கானுங்களே. என்ன சொல்றாங்க? நாட்டில் செக்ஸு குற்றம் பெருகிடுச்சான், அதை கண்ட்ரோல் பண்றானுங்களாம். சமுதாய சீர்திருத்தமா. அதுக்கு ஒரு அசட்டு சித்தாந்தம் சொல்றானுங்க. அழகான பெண்கள் தான் செக்ஸ் குற்றங்களுக்கு அடிப்படையான காரணமா. அதனால வரிசையா அழகான பெண்களை கொல்றாங்களாம். மை காட், என்ன கேணத்தனம் இது. டயர் அடிக்கடி பஞ்சர் ஆகுதுன்னு காரை எவனாச்சும் விற்பானா? சுசி, நீ கூட அழகாத்தானே இருக்க தூரத்துலேருந்து பார்க்குறப்போ. சார், எனக்கு கவலையாக இருக்குது. உங்களுக்கு பரவாயில்ல, வந்தனா சிஸ்டருக்கு பயம் இல்லை. கிண்டலை உணராத நியூட்டன் ஃபைல் எடுத்து விவரங்களை காட்ட ஆரம்பித்தார். புகைப்படங்கள், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுகள், விசாரணை ரிப்போர்ட்டுகள், வெடிகுண்டு நிபுணர்களின் ரிப்போர்ட்டுகள் என்று வரிசையாக நிதானமாக புரட்டினான் பரத், காப்பி பருகி கொண்டே. இந்த லெட்டர் தான் 2வது லெட்டரா? ஆமாம், நேற்று தான் வந்துச்சு. அதை முழுவதும் படித்தான் பரத். மதிப்பிற்குரிய நகர போலீஸ் உயர் அதிகாரி அவர்களுக்கு அநேக நமஸ்காரம். தவறுதல் யாருக்கும் சகஜம். எங்களுக்கும் அப்படியாகிவிட்டது. கல்லூரி மாணவி ஆனந்திக்கு வைத்த குறி தவறிப்போய் சிவரஞ்சனியை பலியாக்கிவிட்டது. தவறுக்கு வருந்துகிறோம். இனி இப்படி நேராது என்று உறுதியளிக்கிறோம். எம் பணி தொடர வாழ்த்துங்கள். எங்களை பிடிக்க நீங்கள் மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளும் தோற்றுப்போவதற்கு எங்கள் ஆழ்ந்த அனுதாபங்கள். அழகு ஒழிக, ஞானம் வளர்க, சமூகம் வாழ்க. இப்படிக்கு அழகின் எதிர்ப்பு இயக்கம், சென்னை. படித்து நிமிர்ந்த பரத், நீங்கள் இதுவரைக்கும் பத்திரிகை மொழியில் சொல்லணும்னா தீவிரமாக புலன் விசாரணை செய்து வருகிறோம். உடச்சி சொல்லணும்னா இதுவரை ஒன்றும் பேரலை. இதுக்குன்னு தனிப்படம் மட்டும் அமைச்சிட்டோம். இந்த செகண்ட் கேஸில் பார்சலை ஒரு நபர் நேரில் டெலிவரி செஞ்சுருக்கான். எத்தனை தைரியம்! ஆனந்தியும் காலேஜில் கிளார்க்கும் சொன்ன அடையாளங்களை வச்சு கம்ப்யூட்டர் படம் வரைஞ்சி கொடுத்துருக்கு. ஹெல்ப்லெஸ் ராஜராஜன் டிவி சீரியல் ப்ரொடியூசர்னு முழமாக ரீல் சுற்றியிருக்கான். சகலமும் கப்சா. அந்த அட்ரஸ் கார்டு போலி. அதை தூக்கிட்டு மெட்ராஸில் ஒரு அச்சாபீஸ் விடாமல் ஏறி இறங்கிட்டோம். இன்னும் ஒரு சின்ன இன்வெஸ்டிகேஷன் கூட கிடைக்கலங்கிறது தான் உண்மை. இதுதான் அவன் கொடுத்த விசிட்டிங் கார்டு. பரத் வாங்கி பார்த்தான். ராஜராஜன் 25, கால்வாய்க்கரை சாலை, அடையாறு, சென்னை 20 என்று வெள்ளை அட்டையில் ப்ரௌன் கலரில் பிரிண்ட் ஆகியிருந்தது. இப்படி ஒரு அட்ரஸே இல்லையா? அட்ரஸ் கரெக்டு தான். அங்கே ராஜராஜன்னு யாரும் இல்லை. இந்த அட்ரஸில் ஆத்மா பப்ளிகேஷன்ஸ்னு ஒரு பத்திரிகை ஆஃபீஸ் தான் இருக்குது. ஓகே, முதல்ல மாடல் கேர்ள், அடுத்து காலேஜ் ஸ்டூடெண்ட். எந்த அடிப்படையில் தேர்ந்தெடுக்கிறாங்க என்றாள் சுசீலா. சிம்பிள், 2 பேரும் அழகாக இருக்காங்க என்றார் நியூட்டன். அதில்ல, எத்தனையோ மாடல் கேர்ள்ஸில் ஏன் பர்டிகுலராக மாலதி, ஏன் குறிப்பாக ஆனந்தி? ஐ ஹாவ் ஆன்சர் என்றான் பரத். மாலதி முகம் விளம்பரங்களில் பல தடவை வந்திருக்கு. நானே சில செகண்ட்ஸ் அந்த முகத்தை பார்த்துட்டு தான் பக்கம் புரட்டுவேன். அதே மாதிரி ஆனந்தி ரொம்ப அழகான முகம். அப்போது பேப்பரில் பார்த்து தான் அவங்க நபர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படியும் வச்சுக்கலாம். அடுத்த விக்டிமையும் அதே மாதிரி தான் செலக்ட் செய்வாங்களா? தெரியலே பரத். மேலும் அரை மணி நேரம் அவரோடு பேசி கொண்டிருந்து விட்டு ஃபைலில் இருந்து சில விவரங்களை குறித்து கொண்டு தனக்கு தோன்றும் யோசனைகளை தெரிவிப்பதாக சொல்லி கைகுலுக்கி விட்டு புறப்பட்டான் பரத். எதுக்கும் உங்கள் யோசனையையும் அமல்படுத்த முடியுமான்னு பார்க்குறேன் சார் என்றாள் சுசீலா. இருவரும் பரத்தின் வீட்டின் வாசலில் காரை விட்டு இறங்கியதும் திடுக்கிட்டார்கள். வாசல் கதவின் பூட்டு உடைந்து தொங்கிக் கொண்டிருந்தது. அத்தியாயம் 11. பரபரப்பாக உள்ளே வந்து திறந்து பார்த்து அதிர்ந்தார்கள். சோஃபா செட்டுகள் தங்கள் அந்தரங்க பகுதிகளை காட்டிக்கொண்டு தலைகீழாக கிடந்தன. டெலிஃபோன் தம்பதி பிரிக்கப்பட்டு ரிசீவர் ஒரு பக்கமும் அடிப்பகுதி இன்னொரு பக்கமும் உருண்டு கிடக்க, தரை முழுக்க ஹாலில் போடப்பட்டிருந்த டியூப்லைட்டுகளின் சிதறல்கள். டிவி திரை மேல் ஒரு காகிதம் ஒட்டப்பட்டிருந்தது. அதில் டைப் அடித்த தமிழில், டேய் பரத் பையா, எங்கள் இயக்க விவகாரங்களில் தலையிடும் அளவு உனக்கு பக்குவம் போராது. வாளை சுருட்டிக்கொள், இல்லையேல் ஒட்ட கத்தரித்து விடுவோம். உன் வீட்டின் ஹால் அழகாக இருக்கிறது. எங்களுக்குத்தான் அழகு பிடிப்பதில்லையே, அதனால் லேசாக கலைத்திருக்கிறோம். உன் காதலி கூட அழகாக இருக்கிறாள். எங்கள் லிஸ்டில் சேர்த்து விடலாமா என்று யோசனை செய்து கொண்டிருக்கிறோம். யோசிக்கவும், பிறகு செயல்படவும். பரத் முகம் சிவந்து அவசர மூச்சுக்கள் வெளியேற்றினான். பரத், வேணாம், நமக்கு வேணாம், விட்டுடலாம். ரொம்ப தீவிரமான ஆசாமிங்க மாதிரி தெரியுது. போலீஸே பார்த்துக்கட்டும். மனோகர்கிட்ட நாங்கள் இதில் ஈடுபடுறதா இல்லைன்னு சொல்லிடலாம் என்றாள் சுசீலா. நோ, இப்போத்தான் இன்னும் தீவிரமாக ஈடுபடணும்னு தோணுது. முரட்டுத்தனமான ஆளுங்க பரத். ஈவு இறக்கம் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாத வார்த்தைகள்.
என்ன சுசி, அதுக்காக? பாரு, ஹாலோட அலங்கோலத்தை பாரு, லெட்டரில் உள்ள நையாண்டியை பாரு, லிஸ்ட்டில் ஒன்னையும் சேர்த்துருக்காங்களாம். எவ்வளவு எகத்தாலும். முதல்ல இந்த ஹாலை சுத்தம் செய்யலாம். இரு, அதுக்கு முன்னால் ஏதாச்சும் தடையை விட்டுட்டு போயிருக்காங்களான்னு பார்க்கலாம். அரை மணி நேரம் உன்னிப்பாக ஆராய்ந்து எதுவும் கிடைக்கவில்லை. அதன்பின் 1 மணி நேரம் ஆயிற்று ஹாலை ஓரளவு பழைய நிலைக்கு கொண்டு வர. பரத் வேறு ஒரு பூட்டு எடுத்துக்கொண்டு, வா சுசி என்றான். எங்க? போலீஸ் விசாரித்த நபர்களில் முக்கியமானவங்களை நாமும் விசாரிக்க போகிறோம். மாடல் கேர்ள் மாலதி தங்கியிருந்த வீட்டை பார்க்க போகிறோம். அந்த அடையாறு போலி அட்ரஸில் விசாரிக்க போகிறோம். ஏதோ ஒரு க்ளூ என் கோணத்தில் விசாரிக்கிறப்போ நிச்சயம் கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. வா. பரத், பயமா இருக்கு, நேரமே சரியில்லை, சமீபத்தில் தான் கத்தி குத்த சந்திச்சோம், பேசாமல் கலந்துக்குவோம். ரொம்ப பயமா இருந்தா நீ இரு, நான் போகிறேன். மடத்தனமான ஒரு கொள்கை, அதுக்கு ஒரு இயக்கம், பெண்களை கொல்றானுங்க, கமிஷனருக்கு கடுதாசி எழுதுறானுங்க, என்ன மிரட்டுறானுங்க. நான் பேசாமல் இருக்கணுமா? முடியாது. நீங்களே இவ்வளவு வீரவசனம் பேசினதுக்கப்புறம் நான் வராமல் என்ன? வாழ்வோ சாவோ அது உங்களோட தான். இருப்பது ஒரு உயிர், அது போவதும் ஒரு முறைதான். அப்புறம் இந்த சிச்சுவேஷனுக்கு இன்னும் என்ன சொல்வாங்க பரத்? கமின் சுசி, நேரமில்லை என்று அவளை இழுத்து உள்ளே போட்டுக்கொண்டு காரை சீரவிட்டான் பரத். சிவாவின் கண்கள் முகத்தின் மேற்பரப்பிலிருந்து தொலைதூரத்தில் பதுங்கி கிடந்தன. செய்ய மனமின்றி அரைமாத தாடி கருப்பு பாதி முகத்தை மறைத்திருந்தது. உதடுகள் சிகரெட்டுக்கு பின் சிகரெட்டாக சுமந்து கொண்டிருக்க விரக்தியின் விளிம்பில் நின்று பேசினான். என்ன விசாரிச்சு என்ன சார்? மாலதி போயிட்டா. உண்மைதான், உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற சோகம் சாதாரணமாக ஆறாது. இதே சோகம் உங்களை மாதிரி மற்றவங்களும் அனுபவிக்காம தடுக்கலாமே, அதுக்கு நீங்கள் உதவலாமே என்றான் பரத். போலீஸ் 100 கணக்கில் கேள்வி கேட்டாச்சு சார். தெரியும், அவங்க கேட்டது, நீங்கள் பதில் சொன்னது எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் வந்திருக்கேன். அவங்க கேட்காத சில கேள்விகளைத்தான் நான் கேட்க போகிறேன். சுசீலாவின் டேப் ரெக்கார்டர் சுழன்று கொண்டிருக்க, கேளுங்க என்றான். சம்பவம் நடந்த அன்னைக்கு சாயங்காலம் நீங்களும் மாலதியும் மாங்காடு போகிறதா பிளான் செஞ்சுருந்தீங்க இல்லையா? ஆமாம். அங்கே கோயிலில் ஒரு சஸ்பென்ஸான விஷயம் சொல்கிறதா கூட சொன்னாலே சார்னு புலம்பி இருக்கீங்க. ஆமாம். அது என்ன விஷயம்னு போலீஸ் கேட்க தவறிடுச்சு. நான் கேட்க விரும்புகிறேன். எனக்கும் தெரியாது சார். நான் என்னன்னு கேட்டேன், கோவிலில் தான் சொல்லுவேன்னுட்டா. உங்களால் யூகம் செய்ய முடியலையா? கல்யாண விஷயமானு கேட்டேன், அது இல்லைன்னுட்டா. சந்தோஷமான விஷயந்தானா? அது நிச்சயம். முகம் பிரகாசமாக இருந்துச்சு. கோயிலில் சொல்கிறதுனா நிச்சயம் நல்ல விஷயமாக தான் இருக்கணும். மாலதியோட நெருக்கமாக பழகினவர் நீங்கள். கொஞ்சம் யூகம் செஞ்சு பாருங்களேன். என்னவா இருக்கலாம்? ஆஃபீஸ் போகிற பொண்ணாக இருந்தா ப்ரமோஷனானு கேட்கலாம். சொந்தக்காரங்க யார் மூலமாச்சும் சொத்து வரவுக்கு சான்ஸ் உண்டா? இல்லை சார், அதெல்லாம் இல்லை. ஏதாச்சும் வெளிநாடு போகிற வாய்ப்பு வந்திருக்கலாமோ? இருக்கலாம். இல்லைன்னா ஒருவேளை இப்படி இருக்குமா சார்? எப்படி? நேஷனல் ப்ரோக்ராமில் டிவி சீரியலாக நம்ம சிலப்பதிகாரம் 50 வாரம் வரப்போகுது தெரியுமா? அதான் தெரியுமே, பேப்பரில் வந்துச்சே. ஸ்கிரிப்ட் கொடுத்து ப்ரொடக்ஷனுக்கு அப்ரூவல் வாங்கியிருக்கிறது ஜீவா வீடியோஸ்னு நம்ம தமிழ்நாட்டுக்காரர் சார். அதுவும் தெரியும். ஜீவா வீடியோஸ் போன மாதம் பேப்பரில் விளம்பரம் கொடுத்துருந்தாங்க. கண்ணகி ரோலில் நடிக்க புதுமுகம் தேவைன்னு. சரி, அதுக்கு ஃபோட்டோவோட மாலதியும் அப்ளை செஞ்சுருந்தா 3000 அப்ளிகேஷன்ஸ் வந்துச்சான். அதில் 210 பேரை மட்டும் ஸ்க்ரீன் டெஸ்ட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதில் இவளும் ஒருத்தி. மேக்கப் போடாமல் நடிக்க சொல்லி, நடக்க சொல்லி, வசனம் பேச சொல்லி வீடியோவில் பதிவு பண்ணிட்டு போயிட்டு வான்னுட்டாங்க. இந்த 210 பேரில் 3 பேரை செலக்ட் செஞ்சு ஃபுல் காஸ்டியூம் போட்டு பார்த்து ஒருத்தரை செலக்ட் செய்வோம் நாங்கள். ஒருவேளை அந்த 3 பேரில் ஒருத்தியா செலக்ட் பண்ணப்பட்டிருக்கலாமோ? மேபி. மாலதியோட வீட்டு சாவி இப்போ யார்கிட்ட இருக்கு? என்கிட்ட தான் இருக்கு. போலீஸ் என்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. நான் இன்னும் காலி செஞ்சு கொடுக்கல. நல்லதா போச்சு, வாங்க போய் பார்க்கலாம். சிவா சிகரெட் பெட்டியை உடன் எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். காரில் மாலதியின் வீட்டுக்கு வந்தார்கள். மாடிக்கு வந்து கதவு திறந்து உள்ளே வந்து கதவருகில் கிடந்த 4-5 கடிதங்களை மிதித்து கொண்டார்கள். சுசீலா குனிந்து அவற்றை பொறுக்கினாள். ரீடர்ஸ் டைஜஸ்ட் இத்தனாம் தேதிக்குள் வாங்கினால் டைரி இலவசம் என்று வண்ண வண்ணமாய் ஒரு கவர், இன்சூரன்ஸ் பிரீமியம் கட்டச் சொல்லி நோட்டீஸ், அசோகன் வெட்ஸ் இந்திரா என்று ஒரு கல்யாண பத்திரிகை, அடுத்து தேவி தாம்பரம் என்று போட்டு ஒரு இன்லைன் லெட்டர். அதை பிரித்தாள். சத்தமாப்படி என்றான் பரத். இனிய தோழி மாலதிக்கு தேவி எழுதியது. ஜீவா வீடியோ சிலப்பதிகாரம் டிவி சீரியலில் கண்ணகி பாத்திரத்தில் நடிக்க முதல் கட்ட தேர்வில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக எழுதியிருந்தாய். மிக்க மகிழ்ச்சி. இறுதிக்கட்ட தேர்விலும் நீயே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று மனதார விரும்புகிறேன். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்த சீரியல் மூலம் நீ அகில இந்திய புகழ் பெற்று விடுவாய். மிக மிக பிரபலமாகி விடுவாய். எக்கச்சக்கமான வாய்ப்புகள் உன் காலடியில் குவியும். பார்ப்போம் உன் அதிர்ஷ்டத்தை. இந்த தேர்வில் பெரிய இடத்து சிபாரிசுகள் மோதுவதாகவும் கேள்விப்பட்டேன். மேலும் தமிழில் பிரபலமாக இருந்த தற்போது டல் அடிக்கிற நடிகை ஸ்ரீமீனா
இந்த ரோலுக்காக மிக போராடுவதாக கேள்வி. இத்தனை போட்டிகள் மத்தியில் நீ தேர்வு செய்யப்பட்டால் அது உண்மையிலேயே அதிர்ஷ்டம்தான். விரைவில் நல்ல செய்தி தெரிவி. உன் அன்புள்ள தேவி. பரத் சிந்தனையில் ஆழ்ந்தான். சுசி, காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆனந்தி நாடக போட்டியில் ப்ரைஸ் வாங்கினதை ஃபோட்டோவோட போட்டு ஒரு சின்ன பேட்டியும் போட்டிருந்ததே, எந்த பத்திரிக்கை? ஜீவிதம்னு வார பத்திரிக்கை. அந்த பேட்டி முழுக்க நீ படிச்சில்ல? படித்தேன். அதில் ஒரு பெரிய வாய்ப்புக்காக நான் காத்திருக்கேன், அதுக்கான அறிகுறிகளும் தெரியுதுன்னு ஆனந்தி ஒரு கேள்விக்கு பதில் சொல்லியிருந்தா இல்லையா? ஆமாம், நினைவிருக்கு. வெயிட், குழப்பமாக சில தொடர்புகள் எனக்கு தெரியுது. முதல்ல இந்த வீட்டை அலசிடுவோம். அலசியதில் 3/4 மணி நேரத்தில் ஜீவா வீடியோஸில் இருந்து வந்த கடிதம் பூஜை மாடத்தில் சுவாமி படத்தின் பாதத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. அவசரமாக பிரித்து படித்தான். குமாரி மாலதி அவர்களுக்கு கண்ணகி பாத்திரத்தில் நடிக்க இறுதிக்கட்ட தேர்வுக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற 15/5/97 அன்று காலை 10 மணிக்கு எமது அலுவலகத்திற்கு நேரில் வரவும். மொத்தம் 3 பேர் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் மூவருக்கும் உடை சோதனைகள், வசன சோதனைகள், நடிப்பு சோதனைகள் வைத்து அதன் மூலம் ஒருவரை தேர்ந்தெடுக்க உள்ளோம். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படும் பட்சத்தில் ஒப்பந்தத்தில் உடனடியாக கையெழுத்து போட வேண்டியிருக்கும். நீங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இன்னைக்கு தேதி 8. அடுத்த வாரம் இறுதி தேர்வு. சுசி, இந்த கொலைகளில் ஒரு தொடர்பும் ஒரு அர்த்தமும் லேசா புரியுது. பக்கத்தில் ஃபோன் எங்கே இருக்குன்னு பாரு. கீழ் வீட்டிலே இருக்கு சார் என்றான் சிவா. கீழ் வீடு வந்து அனுமதி பெற்று, ஹலோ மிஸ்டர் மனோகரா, நான் பரத் பேசுகிறேன். என்ன சார், ஒரு விஷயம் சொல்லவே இல்லையே நீங்கள்? எதை சொல்கிறீங்க? உங்கள் சிஸ்டர் ஆனந்தி சிலப்பதிகாரம் டிவி சீரியலுக்கு இறுதிக்கட்ட தேர்வுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. பெரிய விஷயம் இல்லையா? அதை சொல்கிறீங்களா? 3 பேரில் ஒருத்தியாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. அடுத்த வாரம் ஃபைனல் செலெக்ஷன். இவ என்னடான்னா ஜுரத்தில் விழுந்து லொடக்குன்னு இழைச்சிட்டா. நம்பிக்கை இல்லை சார். இதுக்கும் வெடிகுண்டு விபத்துக்கும் என்ன சார் தொடர்பு? அப்படின்னு நான் சொல்லலையே, கேள்விப்பட்டேன். உண்மையானு தெரிஞ்சுக்க கூப்பிட்டேன். போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்களா? ஆமாம், 2 பேர் வீட்டு வாசலில் நிற்கிறாங்க. பார்த்துக்கங்க பத்திரமா. ஈவினிங் பார்க்குறேன். முடிஞ்சா அப்புறம் பேசலாம் என்று வைத்த பரத், சுசி, இட் இஸ் கிளியர். அழகு எதிர்ப்பு இயக்கம் அது இது எல்லாம் பிரமாதமான கப்சா. இந்த கொலைகள் ஒரு தனியாளோட வேலை. இறுதிக்கட்டத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அந்த 3வது பொண்ணு தான் அநேகமாக அவனோட அடுத்த குறி. இப்போ ஜீவா வீடியோஸ் போகலாம். மிஸ்டர் சிவா, தேங்க்ஸ் ஃபார் கெஸ் எ க்ளூ. அப்புறம் சந்திக்கிறோம். பரத் அவசரமாக காரை கிளப்பினான். அத்தியாயம் 12. ஜீவா வீடியோஸ் புரசைவாக்கத்தில் ஒரு 3 மாடி கட்டிடத்தில் ஒரு மாடி முழுக்க ஆக்கிரமிப்பில் வைத்திருந்தது. 10 பேர் அலுவலகத்தில் மட்டும் இயங்கிக் கொண்டிருக்க மேனேஜரைத்தான் பார்க்க முடிந்தது. உரிமையாளர் டில்லி போயிருப்பதாக சொன்னார். பரத் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான். விபரமா சொல்ல நேரமில்ல. கண்ணகி பாத்திரத்துக்கு நீங்க இறுதி கட்டத்துக்கு தேர்ந்தெடுத்திருக்கிற 3 பேர்ல ஒருத்தி வெடிகுண்டு விபத்துல இறந்துட்டா. தெரியும், பிட்டி. அவ மாலதி. இன்னொருத்தி ஆனந்தி. அவ மேல எடுக்கப்பட்ட முயற்சி அவ தோழிய பாதிச்சிடுச்சு. இது பேப்பர்ல வரல, அதனால உங்களுக்கு தெரியாது. 3வது பொண்ணோட உயிருக்கும் ஆபத்து இருக்கு. எந்த நிமிஷமும் அவளுக்கு எதுவும் ஆகலாம். அவ அட்ரஸ் வேணும். லீலா மாதவன். வெயிட், அட்ரஸ் தரேன். 3 நிமிடங்களில் விலாசம் தந்தார். பழவந்தாங்கல் விலாசம். மாதவன் யாரு? அப்பாவா? என்ன செய்யறாரு? அப்பா இல்ல, புருஷன். லீலா இஸ் மேரிட். ஸ்டேஜ் டிராமா ஆர்டிஸ்ட். ஐசி. நடிகை ஸ்ரீமீனா இந்த ரோலுக்கு முயற்சி செஞ்சாங்களா? முயற்சியா? தலைகீழா நிக்காதது தான் பாக்கி. சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் 3 பேர் மூலம் சிபாரிசு. ஒரு ஸ்டேட் கவர்னரே ஃபோன் செஞ்சாரு. இவங்க நேர்ல வந்து பணம் 1 பைசா வேணாம், சும்மா நடிக்கிறேன்னு சொல்லி பார்த்தாங்க. எங்க பாஸ் ஸ்ட்ரிக்டா இருந்துட்டாரு. கண்ணகி பாத்திரத்துக்கு நடிகை தேர்வு திறமை அடிப்படையில நியாயப்படி நேர்மையா நடந்தாகணும்னு பிடிவாதமா இருந்துட்டாரு. ஸ்ரீமீனாவுக்கு செம கோபம். உன்னை என்ன செய்யறேன் பாருன்னு கத்திட்டு போனாங்க. தேங்க்யூ, இப்போதைக்கு போதும், மறுபடி வருவேன், இன்னும் விரிவா விசாரிக்க என்று புறப்பட்டான் பரத். வெளியில் வந்ததும், சரி இப்ப புரியுதா? அநேகமா ஸ்ரீமீனா யாரோ ஆளை வச்சு தனக்கு கிடைக்காத ரோலை ஏற்க போட்டியில நிக்கிற 3 பேரையும் தீர்த்திட பிளான் செஞ்சிருக்கணும். அதை வேற வழியில டைவர்ட் செய்யறதுக்காக அழகு எதிர்ப்பு இயக்கம்னு ஒரு போலீஸ் செட்டப் வேலையும் நடத்தியிருக்கணும். இது யூகம். எப்படி ப்ரூஃப் செய்ய போறீங்க? அதை விட முக்கியமான வேலை இப்போ லீலா மாதவனை பாதுகாப்புக்கு உட்படுத்துறது தான் என்றான் பரத். பழவந்தாங்கல் வந்து குறிப்பிட்ட விலாசம் வந்தபோது வீடு பூட்டி இருந்தது. நேரெதிர் வீட்டில் போர்ட்டிகோவில் மூங்கில் சேர் போட்டு ஒருவர் பேப்பர் படித்து கொண்டிருந்தார். சமூக சேவை எண்ணத்தில் இப்படி வாங்க என்று கையசைத்து அழைத்தார். அருகில் பேரன் ரிமோட் கண்ட்ரோலில் பொம்மை கார் செலுத்தினான். மாதவனை பார்க்க வந்தீங்களா? ஆமா, வீடு பூட்டி இருக்கு. சாவி என்கிட்ட தான் கொடுத்துட்டு போனாரு. புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் 2 கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. இப்ப வந்துருவாங்க, உட்காருங்களேன். எதிரே அமர்ந்தார்கள். எங்க கல்யாணம்னு தெரியுமா? நான் விசாரிச்சுக்கல.
தாத்தா, கார் ரிப்பேர் ஆகுது, அடிக்கடி சரி பண்ணி கொடு என்றான் பொடியன். எனக்கு ரிப்பேர் பார்க்க தெரியாதேப்பா, மாதவன் அங்கிள் வந்ததும் ரிப்பேர் செஞ்சு வாங்கித்தரேன் என்ன என்று அவன் தலையை கலைத்து நெற்றியில் முத்தமிட்ட தாத்தா, நீங்க யாரு என்றார். அவங்களுக்கு அறிமுகம் இல்ல, ஆனா முக்கியமான விஷயமா வந்தோம் என்று பரத் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே வீட்டின் வாசலில் ஒரு ஆட்டோ வந்து நிற்க அதிலிருந்து பட்டுப்புடவை கட்டின கொண்டை போட்ட பெண் இறங்கி உள்ளே வர, இவங்க தான் மாதவன் சம்சாரம், வாங்கம்மா, இவங்க உங்களை பார்க்கத்தான் வந்தாங்க, இப்ப வந்துருவீங்கன்னு சொன்னேன், அதே மாதிரி வந்துட்டீங்க, இந்தாங்க சாவி. அவள் கையில் வைத்திருந்த பையில் திருமணத்தில் பிரசன்ட் செய்யும் கிஃப்ட் பார்சல் நீட்டி கொண்டிருந்தது. என்னம்மா பொண்ணு, கல்யாண வீட்டுல கொடுக்க மறந்துட்டியா? இல்ல சார், கல்யாணமே நின்னு போச்சு, வரதட்சணை பிரச்சனை போல் இருக்கு, பாக்கி பணத்தை வைக்கலன்னு தாலி கட்ட மாட்டோம்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கத்த, இவங்க சைடுல மச்சான்காரன் அவசரப்பட்டு கை நீட்டிட்டான், ஒரே தகராறு, புறப்பட்டு போயிட்டாங்க. கல்யாண பொண்ணும் அவ குடும்பமும் ஒன்னா உட்காந்து அழுகுறாங்க. செஞ்ச சமையல் அப்படியே கிடக்கு, சத்திரமே அரை மணில காலி ஆயிடுச்சு. நான் இருந்து ஆறுதல் சொல்லிட்டு வரேன், அவ தலைவிதி அப்படி. சார், உங்களை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே என்ற லீலா படபடப்பாக இமைகளை கொட்டினாள். டிவில ஒரு தடவை இன்டர்வியூ கொடுத்திருக்கேன், ஐ எம் பரத். ஓ, நீங்க தானா அது? நீங்க என்ன தேடி கொஞ்சம் தனியா பேசணுமே, வாங்க என் வீட்டுக்கு போயிடலாம். எதிரில் அவள் வீட்டிற்கு வந்து சோஃபாவில் அமர்ந்தார்கள். மறுத்தும் கேட்காமல் உடனடி ஜூஸ் தயாரித்து கொண்டு வந்து தந்தாள். பட்டுன்னு ஆரம்பிக்கிறேன், கண்ணகி பாத்திரத்துல நடிக்க இறுதிக்கட்ட தேர்வுக்கு நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஆமா. அந்த லெட்டர் வந்தப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் மிரட்டல் வந்துச்சா? போன்லயோ தபால்லையோ? நேத்து வரைக்கும் வரல சார். இன்னைக்கு தபால் இன்னும் லெட்டர் பாக்ஸ்ல இருந்து எடுக்கல, ப்ளீஸ் எடுத்துட்டு வந்து பாருங்க. அவள் எழுந்து வாசலுக்கு போக பரத் அந்த ஹாலை பார்த்தான். நீட்டாக இருந்தது. லீலா கலைஞரிடம் எதற்கோ பரிசு பெற்றதை பெரிதுபடுத்தி மாட்டியிருந்தாள். டிவி மேல் லீலா தன் கணவனோடு மார்பு வரை தெரிந்தாள். சிரித்து கொண்டிருந்தாள். மாதவன் சிரிக்க முயன்றிருந்தான். லீலா வாசலில் இருந்து ஒரே ஒரு கவரோடு வந்தாள். அவர்களுக்கு முன்பு கிழித்தாள். உள்ளிருந்து ஒரு துண்டு சீட்டு விழுந்தது. எடுத்து பார்க்க அதில் ஐயோ பாவம் என்று இருந்தது. அத்தியாயம் 13. அப்ப அடுத்து நீங்க தான் என்றாள் சுசீலா. அவங்கள பயமுறுத்தாத சுசி, இதை பாருங்க மிஸ்ஸஸ் லீலா மாதவன், உங்களுக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நீங்க வீட்டை விட்டு 2 நாளைக்கு எங்கேயும் போகாதீங்க, உங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு தர சொல்றேன் என்றான் பரத். என்னங்க, என்னன்னவோ சொல்றீங்க என்று பதறினாள் அவள். உண்மையை சொல்லிடுறது பெட்டர் பரத். அப்ப நீயே சொல்லிடு பக்குவமா. கண்ணகி ரோலுக்கான செலெக்ஷனுக்கு போட்டி போடுற 3 பேரையும் தீர்த்துக்கட்ட யாரோ இறங்கி இருக்காங்க. முதல் முயற்சி சக்சஸ், 2வது முயற்சி ஃபெயிலியர், 3வது முயற்சியோட ஆரம்பம்தான் இந்த லெட்டர். ஏற்கனவே 2 கேஸ்லையும் முதல்ல இதே மாதிரி லெட்டர் வந்திருக்கு, அப்புறம் ஆபத்து வந்திருக்கு. 2 கேஸ்லையும் ஒரே மெத்தட். ஒரு பார்சலை சேர்த்துருவாங்க, அதை பிரிச்சா லிப்ஸ்டிக் இருக்கும், அதை திருகினா வெடிச்சு செதறும். இதுதான் செட்டப். உங்களுக்கு யார் என்ன பார்சல் கொடுத்தாலும் வாங்காதீங்க. உங்க கணவர் எங்க? அவரும் ஒரு கல்யாணத்துக்கு இதோ வந்துட்டாரே. ஆட்டோவில் இருந்து இறங்கி உள்ளே வந்த உயரமான ஒல்லியான மாதவனுக்கு லீலா இவர்களை அறிமுகப்படுத்தியதும் 2 கைகளையும் குவித்து நமஸ்காரம் என்றான். கை குலுக்கினான். பரத் மறுபடி விஷயத்தை தெளிவாக சொல்லி முடித்து, பக்கத்துல ஃபோன் இருக்கா என்றான். எங்க வீட்டிலே இருக்கு சார், பெட்ரூம்ல வச்சிருக்கேன், கம். அவனை தொடர்ந்து பெட்ரூம் சென்று ஃபோன் எடுத்து, ஹலோ நியூட்டன் சார், குட் ஈவினிங், பரத் பேசுறேன். இந்த வெடிகுண்டு கேஸோட போக்கு புரிஞ்சு போச்சு. இது இயக்கத்தோட வேலை இல்லை, அடுத்ததா பலியாக்க பிளான் செஞ்சிருக்கிறது மிஸ்ஸஸ் லீலா மாதவன். அந்த அளவுக்கு கண்டுபிடிச்சிருக்கீங்களா? அப்படின்னா உடனடியாக அந்த பொண்ணை எச்சரிச்சாகணும், பாதுகாப்பு கொடுத்தாகணுமே. அவங்க வீட்டில் இருந்து தான் பேசுகிறேன், எச்சரிச்சிட்டேன், பாதுகாப்பு வேணும், அதுக்காகத்தான் உங்களை கூப்பிடுறேன். அட்ரஸ் பழவந்தாங்கல், கரெக்டாக சொல்கிறேன், குறிச்சிக்கங்க. குறிக்கப்பட்டதும் நான் உடனே அனுப்பி வைக்கிறேன். இல்லை நானும் வரேனே, பேசலாம். ஓஎஸ், நீங்கள் வர வரைக்கும் நான் இங்கே இருக்கேன். பாதுகாப்பு தேவைன்னு கமிஷனருக்கு விண்ணப்பிக்கிற மாதிரி ஒரு கோரிக்கை எழுதி வாங்கி வச்சிருங்க அவங்கக்கிட்ட இருந்து. சரி. பரத் ஃபோனை வைத்துவிட்டு, மிஸ்டர் மாதவன், ஒரு பேப்பரில் கமிஷனருக்கு ரெக்வெஸ்ட் எழுதுங்க. என் மனைவியின் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் என நான் எதிர்பார்ப்பதால் பாதுகாப்பு தேவைன்னு என்றான். 10 நிமிடத்தில் மாதவன் எழுதி கொடுத்துவிட்டு, சார், என்ன பாதுகாப்பு கொடுத்தாலும் எனக்கு உதறலா இருக்கு, லீலாவை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிடுறேனே என்றான். விரல்களில் நடுக்கம் தெரிந்தது. இன்ஸ்பெக்டர் வரட்டும், கேட்போம். ஹாலில் அமர்ந்தார்கள். உங்களுக்கு என்ன உத்தியோகம்? ராஜலட்சுமி சினிமா கம்பெனியில் நிரந்தர பிஆர்ஓ நான் தான் சார். அப்புறம் சினிமா அரசியல் என்று 1 மணி நேரம் பேசி முடித்தபோது நியூட்டன் வந்துவிட்டார். துப்பாக்கிகளோடு 2 கான்ஸ்டபிள்கள் உடன் வந்திருந்தனர். பரத் சிவாவை சந்தித்து பேசினது, மாலதி வீட்டில் ஆராய்ந்தது, ஜீவா வீடியோஸில் விசாரித்தது என்று எல்லாம் சொல்லி முடித்தான். நியூட்டன்
லீலா மாதவன் தம்பதிக்கு தைரியம் சொல்லி இன்றைக்குள் எப்படியும் பிடித்து விடுவோம் என்று சொல்லிவிட்டு 2 கான்ஸ்டபிள்களையும் அங்கே நிறுத்திவிட்டு புறப்பட்டார். பரத் சுசீலாவும் விடை பெற்றனர். நியூட்டன் தன் ஜீப்பை அனுப்பிவிட்டு இவர்களின் காரில் ஏறிக்கொண்டார். இப்போ அடுத்து என்ன ஸ்டெப் பரத் என்றார். இந்த பாதுகாப்பு போதாது, மஃப்டியில் இன்னும் 2 பேரை இங்கேயே ரோந்து வர சொல்லுங்க. டன். அப்புறம் டெலிஃபோனில் மிரட்டப்படலாம், அதில் டேப் அட்டாச் பண்ணுங்க. செஞ்சிடலாம். ஆக ஸ்ரீமீனாவை சந்தேகப்படுறீங்க? ஆமாம், மோட்டிவ் இருக்கு. ஆனால் நேராக போய் கேட்டால் ஒப்புக்குவாங்களா என்ன? 4 நாளைக்கு ஸ்ரீமீனாவை ரகசியமாக கண்காணிங்க. அதே சமயம் ஆனந்தியோட தம்பி மனோகரையும் ரகசியமாக கண்காணிங்க. அவரையும் சந்தேகப்படுறீங்களா? லேசா என்றான் பரத். ஒரு ஹோட்டலில் மூவரும் டிஃபன் சாப்பிட்டு விட்டு புறப்பட நியூட்டன் விடை பெற்று சென்றார். நாம என்ன செய்ய போறோம் என்றாள் சுசீலா. இனி இது போலீஸ் வேலை சுசி. ஒரு ரூட் காமிச்சிட்டோம். ஸ்ரீமீனாவையும் மனோகரையும் அவங்க பிரமாதமாக கண்காணிச்சிடுவாங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை லீலா மாதவனுக்கு ஃபோன் செஞ்சு சௌக்கியமாக இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்குவோம். மனோகருக்கு ஃபோன் செஞ்சு இன்னும் 2 நாளில் குற்றவாளி பிடிபட்டுடுவான்னு சொல்லிடுவோம். ஆஃபீஸில் வேற 2 கேஸ் பெண்டிங்கில் இருக்கு, அதை கவனிப்போம். இதுக்கெல்லாம் முன்னால் அந்த ப்ராமிஸ்டு முத்தம் வேற பாக்கி இருக்கு என்றான் பரத். நகி மிஸ்டர், அப்போ வாங்கிக்க தவறுனது உங்க குற்றம். கோல்டன் சான்சஸ் வில் நாட் பி ரிப்பீட்டட். அத்தியாயம் 14. அடுத்த 4 நாட்கள் கழித்து நியூட்டனுக்கு ஃபோன் செய்தான் பரத். என்ன சார், உங்ககிட்ட இருந்து தகவலே காணோம்? எனக்கு ஒன்றுமே புரியல. லீலா மாதவனுக்கு பக்கா பாதுகாப்பு தொடருது. ஸ்ரீமீனா மனோகர் கண்காணிப்பு தொடருது. சந்தேகத்துக்கிடமா எதுவும் இல்லை. கமிஷனர் ஆஃபீஸுக்கு அதுக்கப்புறம் லெட்டர் ஏதாவது? இல்லை. எதிர்பார்த்தேன், இந்த மௌனத்தை எதிர்பார்த்தேன். புரியலையே. நான் சொல்கிற ஒரு காரியத்தை முடிங்க, புரியும். என்ன? ஒரு அட்ரஸ் சொல்கிறேன், அது ஒரு ஆஃபீஸ். அங்கே தமிழ் டைப்ரைட்டர் இருக்கான்னு மட்டும் தெரிஞ்சுக்கணும். ரகசியமாக செய்கிறீங்களா? உடனே மஃப்டியில் ஆள் அனுப்பிடுறேன். அட்ரஸ் சொன்னான். 1 மணி நேரத்தில் பதில் சொல்கிறேன் பரத். சொல்லுங்க. 1 மணி நேரத்தில் ஃபோனில் பதில் வந்தது. ஆமாம், நீங்கள் சொன்ன ஆஃபீஸில் தமிழ் டைப்ரைட்டர் இருக்குது. இதுவும் எதிர்பார்த்தேன். குற்றவாளி யாருன்னு சொல்கிறேன். போய் ஒரு விசாரணைன்னு உங்கள் கஸ்டடிக்கு கொண்டு வந்து தகுந்த மரியாதையோட விசாரிங்க, ஒப்புக்குவான். யார் பரத்? மிஸ்டர் மாதவன். லீலா புருஷனா? எஸ். எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் உங்கள் கஸ்டடிக்கு கொண்டு வந்துட்டு எனக்கு சொல்லுங்க, நான் வரேன், அப்போ விவரம் சொல்கிறேன் என்று பரத் ஃபோனை வைக்க அவன் தோளில் தொங்கிக் கொண்ட சுசீலா, பரத் என்ன நீங்கள் திடீர்னு அந்தால கை காமிச்சிட்டீங்க? அவர் பாட்டுக்கு தேமேன்னு பொண்டாட்டி மேலே அக்கறையாக பயந்துகிட்டு இருக்காரு. அது நடிப்பு சுசி. ஏன் இந்த கொலைகள்? போட்டியில் இருக்கிற மற்ற 2 பேரையும் தீர்த்துட்டா தன் மனைவி போட்டி இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்படுவாளே, இந்தியா முழுக்க புகழ் அடைவாளே, பணம் கொட்டுமே. அப்போ இயக்கம் கப்சா போலீஸை டைவர்ட் செய்ய செஞ்ச யுத்தி. அவர் வேலை பார்க்குற சினிமா கம்பெனியில் தமிழ் டைப்ரைட்டர் இருக்குங்கிற ஒரே காரணத்தால் அவரை சந்தேகப்பட்டுடுறதா? அதை தவிர அழுத்தமாக 3 காரணங்கள் வச்சுருக்கேன் சுசி. என்ன அது? நியூட்டன் ஃபோன் செஞ்சதும் போக போகிறோம், அவன் ஒத்துக்க போகிறான். அதுக்கப்புறம் சொல்கிறேன். இருங்க, மாதவன் தான் குற்றவாளினா அவன் மனைவிக்கு ஐயோ பாவம்னு லெட்டர் எப்படி வரும்? தான் இல்லைன்னு காட்டிக்கிறதுக்காக தன் பொண்டாட்டிக்கும் அப்படி டைப் செஞ்சு அனுப்பிச்சான். எதை வச்சு நீங்கள் கடுமையாக சந்தேகிக்கிறீங்கன்னே புரியல. ஃபோன் ஒலித்து சுசீலா எடுத்து பேசி வைத்து, வாங்க போகலாம். மாதவனை கமிஷனர் ஆஃபீஸில் அழைச்சிக்கிட்டு வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். சுசீலாவும் பரத்தும் உடனே புறப்பட்டு வந்தபோது நியூட்டன் முகமலர்ச்சியுடன் வரவேற்றார். கை கொடுங்க பரத். ஒத்துக்கிட்டான் அவன். 4 அறை தாங்க முடியல. தன் பொண்டாட்டிக்கு அந்த ரோல் கிடைக்கணும்னு மற்றவங்கள தீத்தானா. பரத் பெருமிதமாக சுசீலாவை பார்த்தான். ஐயோ சொல்லுங்களேன், எப்படி சந்தேகப்பட்டீங்க? மாதவன் வீட்டுக்கு நீயும் நானும் தானே போனோம். நான் அப்சர்வ் செஞ்ச 3 விஷயங்களை நீ ஏன் தவற விட்ட? எங்க இப்போவாச்சும் யோசிச்சு சொல்லு பார்க்கலாம். எனக்கு பொறுமை இல்லை. சரி சொல்கிறேன். அன்னைக்கு காரில் ஆரம்பிச்சதை இன்னைக்கு முடிக்கிறியா? என்ன அது என்றார் நியூட்டன். அது சும்மா ஒரு புதிர் என்று விட்டு பரத்தை முறைத்தாள் சுசீலா. ஓகே சொல்கிறேன். முதல் பாயிண்ட், மாதவன் வீட்டு எதிரில் ரிமோட் கண்ட்ரோல் கார் பொம்மை ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு பேரன் சொன்னான். அதுக்கு தாத்தா மாதவன் அங்கிள் கிட்ட கொடுத்து ரிப்பேர் செஞ்சு தரேன்னு சொன்னாரு. ஸோ மாதவனுக்கு எலக்ட்ரானிக் சமாச்சாரங்கள் தெரியும். 2வது பாயிண்ட், கல்யாணம் நின்று போனதால கொடுக்காம திரும்பிட்ட லீலா வச்சிருந்த பரிசு பார்சல் மேலே சுற்றி இருந்த பூ காகிதமும் 2 முயற்சிகள்லையும் லிப்ஸ்டிக் பார்சல் மேலே சுற்றி இருந்த பூ காகிதமும் ஒரே டிசைன். 3வது பாயிண்ட், மாதவன் வீட்டுக்கு வந்ததும் வணக்கம்னு சொல்லாம நமஸ்காரம்னு சொன்னான். பாதுகாப்பு தேவைன்னு எழுதின லெட்டர்ல மதிப்பிற்குரிய கமிஷனர் அவர்களுக்கு அநேக நமஸ்காரம்னு எழுதினான். ஏற்கனவே கமிஷனருக்கு வந்த 2 டைப் லெட்டர்லையும் இந்த அநேக நமஸ்காரம் உண்டு. இதையெல்லாம் யோசிச்சு பார்த்தப்போ மாதவன் மேலே சந்தேகம் அதிகரிச்சுது. அவன் வேலை பார்க்குற சினிமா கம்பெனி ஆஃபீஸில் தமிழ் டைப்ரைட்டர் உண்டுன்னு தெரிஞ்சதும் என் சந்தேகம் இன்னும் அதிகமாயிடுச்சு. பயங்கரமான ஆள் தான் சார் நீங்கள் என்றார் நியூட்டன். என்னம்மா சுசீலா, நான் சொன்ன ஐடியாவை அமல்படுத்தியாச்சே, வாங்க பரத் என்று காருக்கு திரும்பி நடந்த
சுசீலாவின் முதுகில் நியூட்டன் படித்தார் கீழ்க்கண்டவாறு: அந்தப்புறம் அந்தப்புறம் முற்று.